اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் திருக்குர்ஆனுடைய சின்னஞ்சிறு அத்தியாயங்களின் விளக்கத்தை ஞாயிற்றுக்கிழமை தோறும் நாம் கீழிருந்து மேல் வரிசையாக நாம் அறிந்து வருகிறோம். சென்ற வாரம் சூரத்துல் கத்ர் இன்னா அன்ஸல்னா என்ற அத்தியாயத்தின் விளக்கத்தை நாம் பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக இந்த வாரம் சூரத்துல் அலக் என்ற 96வது அத்தியாயத்தின் விளக்கத்தை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். திருக்குர்ஆனிலேயே இந்த அத்தியாயத்திற்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. என்ன சிறப்பு என்று சொன்னால், இந்த அத்தியாயம்தான் குர்ஆனில் முதலாக அருளப்பட்ட அத்தியாயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்த நேரத்தில் அவர்களுடைய 40வது வயதை நெருங்கிய பொழுது அந்த மக்களுடைய நடவடிக்கைகளை பார்த்தவர்கள் அதிருப்தி அடைகிறார்கள். அவங்களுடைய கடவுள் கொள்கையை பார்க்கறாங்க, அது பிடிக்கல. அவங்களுடைய செயல்பாடுகளை பார்க்கறாங்க, அதுவும் நல்லதா இல்லை. ஒழுக்கம்னா என்னன்னு தெரியல. மதுபானங்கள் அருந்தினாங்க. விபச்சாரம் சர்வசாதாரணமா இருக்கிறது. பொய், பித்தலாட்டம், ஃப்ராடு, இதுகள் தான் அவங்களுடைய வாழ்க்கை நெறியாக இருக்கிறது. கடவுளை வணங்கும் போது கூட காபத்துல்லாஹ்வுல போய் நிர்வாணமாக கடவுளை வழிபாடு செய்வாங்க. இது மாதிரியான காரியங்கள் எல்லாம் பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயத்தின் மீது ஒரு வெறுப்பு ஏற்பட்டு, இதை விட ஒரு நல்ல வழி இருக்கணும், இது சரியான வழி இல்லை, இது கண்டிப்பா இது கடவுளுடைய வழியாக இருக்க முடியாது, இந்த மக்கள் என்னமோ ஒரு தப்பு செய்யறாங்க என்பதற்காக என்று நினைத்து மக்காவிற்கு அருகே இருக்கக்கூடிய ஹிரா என்ற மலையில் ஒரு குகை இருக்கிறது. அந்த ஹிரா என்ற மலைக்கு அவர்கள் 40வது வயதில் செல்ல ஆரம்பித்தார்கள். எப்படி செல்வார்கள் என்று சொன்னால், பல நாட்களுக்கு தேவையான உணவுகளை எல்லாம், உணவுனா ரொட்டி தான், கோதுமை ரொட்டி, அந்த உணவை தயார் செய்து கொண்டு அந்த ஹிராவில் போய் தங்கி விடுவார்கள். அந்த உணவு முடிகிற வரைக்கும் அங்கேயே இருப்பாங்க. எதையாவது இறைவனை நினைத்துக் கொண்டு, என்ன இப்படி போறாங்களே, என்ன சரியான வழின்னு தெரியலையே, கண்டதையும் கடவுள்னு சொல்றாங்களே, இவ்வளவு மோசமா நடக்கிறாங்களே, இதுக்கு ஏதாவது ஒரு சரியான ஒரு பாதை இருக்கணுமேன்னு சொல்லி அவங்க ஏதோ ஒரு சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நம்ம சோறு மாதிரி உணவா இருந்தா ஒரு 2-3 நாளைக்கு தான் புளிச்சோறு கட்டி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அது தாக்கு பிடிக்க முடியாது. ரொட்டியை பொறுத்த வரைக்கும், கோதுமை ரொட்டியை பொறுத்த வரைக்கும், அதை காய வைத்த அரபுகள் என்ன செய்வாங்கன்னா 1 மாசத்துக்கு கூட வச்சுக்கிடுவாங்க. ரொட்டி, கோதுமை ரொட்டியை சுட்டு அதை காய போட்டு கட்டி வச்சுக்கிட்டோம்னா பிஸ்கட் மாதிரி போயிடும். பிஸ்கட்டை நம்ம 10 நாளைக்கு, 15 நாளைக்கு, 1 மாசம் கூட வச்சுக்கலாம்ல. அந்த மாதிரியாக அந்த உணவை தயார் பண்ணி கொண்டு சாப்பிடும்போது தண்ணியை தெளிச்சு சாப்பிட்டுக்குருவாங்க. புளிச்சோரை விட அது கொஞ்சம் நீண்ட நாள் இருக்கும். அந்த மாதிரி பல நாட்களுக்கு தேவையான அந்த ரொட்டியோட அவங்க என்ன செய்வாங்க, ஹிராவுக்கு போயிடுவாங்க. 1 நாள், 2 நாள், 3 நாள், 5 நாள் அப்படி போகும். டைம் சொல்லப்படவில்லை. அது முடிஞ்ச உடனே மறுபடியும் என்ன செய்வாங்க, சாப்பாடு வேணும் மனுஷனுக்கு, திரும்ப வீட்டுக்கு இதே மாதிரி அடுத்து ரெடி பண்ணிட்டு வர கிளம்பிடுவாங்க. இந்த மாதிரியாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வர்றதும் உணவு எடுத்துக்கொள்வதும் ஹிரா குகைக்கு போவதுமாகவே அவங்களுடைய வாழ்க்கையை கழிக்கிறாங்க. எத்தனை தடவை இப்படி போனாங்கன்னு சொல்லப்படவில்லை. பல நாட்கள் போய் தங்குவார்கள், முடிந்து விட்டால் மறுபடி போவார்கள். இவ்வளவுதான் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியில நீங்கள் எடுத்துக்கொண்டால் 4வது ஹதீஸிலே வரும் வஹி எவ்வாறு துவங்கியது. புகாரி வால்யூம் எடுத்துக்கொண்டு முதல் வால்யூம்ல 4வது ஹதீஸை படித்து பார்த்தீர்களே ஆனால் இந்த சம்பவம் அப்படி விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. வருவாங்க, உணவுகளை எடுத்துக்கொள்வார்கள், போவாங்க, உணவு முடிஞ்சு மறுபடி வருவாங்க, இப்படியே போய் கொண்டிருக்கிறார்கள். ஒன்றும் புலப்படவே இல்லை. இப்படி இருந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் ஒரு நாள், திடீரென்று ஒரு நாள் அவர்களுக்கு அல்லாஹ்விடம் இருந்து செய்தி வருது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வானவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
அந்த ஹிராங்கிற குகையில் வந்து சந்திக்கிறாங்க. சந்தித்து அவர்கள்ட்ட இக்ரா ஓதுவீராக. அப்பதான் முதல்ல அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லி இப்பதான் அப்பாயின்மெண்ட் கிடைக்குது. இது வரைக்கும் அவங்களா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்னு எப்ப நியமிக்கப்படுறாங்கன்னு கேட்டா, இந்த ஹிரா குகையில் அவங்க தங்கி இருந்தாங்க பாருங்க, அதுல பல மாதங்களோ பல நாட்களோ தங்கி இருக்கிறாங்க. அப்படி தங்கி இருந்த நாட்கள்ல ஒரு இரவு தான் அது ரமலான் மாதம். நிச்சயமா அந்த இரவு என்ன மாதம்? ரமலான் மாதம். ஏன்னா நம்ம சூரத்துல் கத்ருடைய விரிவுரையில் உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம், சென்ற வாரத்தில் சொல்லி இருக்கிறோம். இந்த குர்ஆன் அருளப்பட்டது வந்து லைலத்துல் கத்ர் இரவுல தான். லைலத்துல் கத்ர் என்பது நிச்சயமா ரமலான் மாசத்தில் தான் இருக்கிறது. அந்த ரமலான் மாசத்துல 21, 23, 25, 27, 29 இந்த 5ல ஒரு நாள்ல தான் இது நடந்தது. அந்த டேட்டு கரெக்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவு இல்லை. அது சொல்ல வந்து அல்லாஹ் மறக்கடிக்க செஞ்சுட்டாங்கறாங்க. ஆக இந்த ஒத்தப்படை தான் 20க்கு மேல வர்ற ஒத்தப்படையான ஒரு இரவில் தான் இந்த சம்பவம் நடக்கிறது. இப்போ ரமலான் மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற நேரத்தில் பிற 20க்கு மேல 30க்கு உள்ள ஏதோ ஒரு ஒத்தப்படையான நாள்ல, ஏதோ ஒரு ஒத்தையான இரவுல தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்து இக்ரா ஓதுவீராக அப்படிங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நான் என்னத்தை ஓதுறேன், என்னத்தை ஓத மாநபி காரியின், எனக்கு ஒன்னும் ஓதவே தெரியாத, எதை ஓத சொல்றீங்க அப்படிங்கிறாங்க. மறுபடி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதுவீராக 2வது தடவை சொல்றாங்க. சொல்லும் பொழுது அவங்கள கட்டி இறுக்கி பிடிச்சி ஓதுவீராகங்கிறார். அது முடிச்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹத்தா பலக மின்னி ஜுஹுத், அதாவது அது ஒரு மனிதன் எந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்தை தாங்கிக் கொள்வானோ அதையெல்லாம் மிஞ்சியதாக இருந்துச்சு அவருடைய அணைப்பு. ஒரு மனுஷனே ஒரு வலிமையான ஒரு மனுஷன் ஒரு ஆளை இறுக்கி பிடிச்சாலும் நசுக்கி போயிடறான்ல. ஒரு வானவர் வந்து ஒரு அவ்வளவு வானத்துக்கும் பூமிக்கும் எல்லாம் தோற்றம் எடுத்து காட்டக்கூடியவர் அவர். அந்த மாதிரியான கவியுங்கிறான். அவர் ரொம்ப வலிமை மிக்கவர் என்று வேற அல்லது கூவத்தின், அவர் வலிமை மிக்கவர் என்று அல்லாஹ்வே குர்ஆன்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பாராட்டி சொல்கிறார். அந்த மாதிரி வலிமை மிக்கவானவர் இறுக்கி பிடிச்ச உடனே நம்ம கண்ணு மூலி எல்லாம் பிரிங்கிருச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வார்த்தைக்கு பதிலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவ்வளவு கஷ்டத்தை ஒரு மனுஷன் தாங்கி கொள்வானோ அதையெல்லாம் மிஞ்சினதா இருந்துச்சு அவருடைய அந்த அணைப்பு. அவ்வளவு கடுமையாக அணைத்து என்ன பண்றாங்க, அணைச்சிட்டு விட்டுறாங்க, இருக்கிறாங்க. நான் என்னத்தை ஓதங்கன்னு மறுபடியும் சொல்றாங்க. 3வது தடவை இதே மாதிரி அவர் என்ன செஞ்சாரு, இருக அணைத்து இந்த மாதிரி இருக்கிறன்னு சொன்னோன்னே ரசூலுல்லாஹ் தெரியாதுங்கிறாங்க. அப்பதான் இந்த 5 வசனம், இந்த 96வது சூராவில் இருக்கக்கூடிய இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம் அல்லதீ அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மா லம் யஅலம். இந்த 5 வசனங்கள் தான் மொத்தமா இந்த சூரா வரல. இந்த சூரா வந்து ஒரே நேரத்தில் மொத்தமா அருளப்படவில்லை. முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து 5 வசனங்கள் தான் அருளப்பட்டது என்று புகாரியில 4954வது ஹதீஸ்லயும் 6982வது ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். புகாரி எடுத்து பாத்தீங்கன்னா 6982, 4954 இந்த 5 வசனம் வரைக்கும் தான் அவர் அன்னைக்கு சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு இருக்குது. அப்ப இந்த 5 வசனத்தையும் அந்த ஹிரா குகையில் வைத்து முதல்ல அல்லாஹ் வந்து அருள்கிறான். இது ஒரு சிறப்பு. இந்த சூறாவு தான் இஸ்லாத்தினுடைய துவக்கம். இதுதான் நபிகள் நாயகம் நபி ஆனது இதை கொண்டுதான், உலகத்தில் இஸ்லாம் பிறந்தது இதை கொண்டுதான். இந்த வசனம் அருளியதற்காகத்தான் 1000 மாதங்களை விட அந்த இரவு சிறப்பு பெற்றிருக்கிறது என்று சொன்னால் குர்ஆனிலேயே ரொம்ப ஒரு உயர்த்தியாக ஒரு உயர்ந்த ஒரு இடத்தை இந்த அத்தியாயம் பெற்றிருக்கிறது. இந்த அத்தியாயத்தில் இந்த முதல் 5 வசனத்துல சொல்ற விஷயங்களும் அதற்கு பிறகு சொல்லக்கூடிய விஷயங்களும் இன்றைய உலகத்துக்கு நம்ம இன்னைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனை இருக்கு பாருங்க, அது அப்படியே நம்ம கண் முன்னாடி கொண்டாந்து நிறுத்தக்கூடிய பல வரலாற்று பின்னணிகள் அதற்குள்ள அடக்கமாக இருக்கிறது. இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த 5 வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி குர்ஆனை பற்றி ஒரு தகவலை நீங்கள் மனசுல பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும். குர்ஆன்ல வந்து முதல்ல இறங்குனது இக்ரான்னு சொல்லி சொல்றோம். முதல்ல இறங்குனது ஏன் 96க்கு போனுச்சு? நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. முதல்ல இறங்கினா முதல் சூரா அதுதானே இருக்குன்னு எடுத்தோன்னா அல்ஹம்து சூரா தான் இருக்குது பாத்தீங்கன்னா. 2வது அல் பக்ரா அலிஃப் லாம் மீம்ங்கிற சூரா தான் இருக்குது. 3வது வந்து ஆல இம்ரான் இருக்குது. 4வது அன்னாம் இப்படிதான் வருது. 5வது மாயிதான்னு வருது. தவிர எது காணா? 4வது எது? நிசா. சரி, என்ன சொன்னா விளையாட்டக்கூடாது. சரி, 4வது நிசா, 5வது மாயிதா, 6வது அன்னாம். அப்ப அப்படிதான் வரிசையா இருக்கிறது. ஆனால் குர்ஆன்ல பாத்தீங்கன்னா அது முதல்ல இறங்கினா முதல்ல இருக்கணும். குர்ஆன்ல எது முதல்ல வந்துச்சோ அது முதல்ல இருக்கணும். 2வது வந்தது 2வது இருக்கணும். பாத்தீங்கன்னா மதீனாவுல இறங்கினது 2வது. பக்ராங்கிறது மதீனாவுல இறங்கின அத்தியாயம். அதை கொண்டே 2வது இடத்துல கொண்டு வச்சிருக்காங்க. அப்ப இந்த 96வது இது ஏன் வந்துச்சு?
அது ஏன் முதல்ல எப்படி அல்ஹம்து சூரா போனுச்சு? இந்த ஒரு குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கிறது. அதுக்கு வியாக்கியானம்லாம் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டா, இது இறங்குனது இப்படிதான் இறங்குனது, ஆனா லவ்ஹுல் மஹ்பூல் இருக்குல்ல, அதுல இந்த ஆர்டர் படி இருந்துச்சுமாங்க. லவ்ஹுல் மஹ்பூல்ல அல்லாஹ் எழுதி வச்சிருக்கான்ல குர்ஆன், அதுல என்ன செஞ்சான்? ஃபர்ஸ்ட் அல்ஹம்து சூரா இருந்துச்சு, அதுக்கப்புறம் பக்கரா இருந்துச்சு. அந்த தர்த்தீப்ல இதை அமைச்சுக்கிட்டாங்க. இறங்குன வருஷப்படி அமைக்காம அல்லாஹ்வுடைய ரெக்கார்ட்ல எப்படி இருக்குதோ அப்படி அமைத்துக் கொண்டார்கள் என்று சில பேர் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ஆனால் அதற்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. அதாவது லவ்ஹுல் மஹ்பூல்ல இப்ப இருக்கிற குர்ஆன்ல அல்ஹம்து அலிஃப் லாம் மீம் நாஸ்ன்னு முடியுதுல, இந்த ஆர்டர் படிதான் இருந்தது என்று சொல்வதற்கு குர்ஆன்ல எந்த ஒரு சான்றும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது சொன்னது கிடையாது. ரெண்டு பேரும் சொல்லலன்னா நமக்கு தெரியவும் முடியாது. லவ்ஹுல் மஹ்பூல்ல உள்ள விஷயத்தை சொல்றது அந்த அல்லாஹ் சொல்லணும், இல்லன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லணும். அதை தவிர வேற யார் சொன்னாலும் உனக்கு எப்படி தெரியும் கேட்ட வேண்டியதான். லவ்ஹுல் மஹ்பூல்ல உள்ள விஷயத்தை நமக்கு எப்படி தெரிஞ்சு கொள்ள முடியும்? படைச்ச இறைவனுக்கு தான் தெரியும். இறைவனுடைய தூதரா இருக்கிறதுனால அவங்களுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுக்க முடியும். நம்ம யாரும் தூதர் கிடையாது, நம்மகிட்ட அல்லாஹ் சொல்ல போறது இல்ல. அப்ப லவ்ஹுல் மஹ்பூல்ல இது இந்த ஆர்டர் இருந்துச்சுங்கிறது தப்பான தகவல். வேற ஏன் இப்படி வந்துச்சுன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல குர்ஆன் அருளப்பட்ட உடனே எழுதுவதற்கு சில எழுத்தாளர்களை நியமித்து வைத்திருந்தார்கள். குர்ஆனை ரசூலுல்லாஹ்வுக்கு எழுத தெரியாது இல்லையா? குர்ஆனுடைய வசனங்கள் அருளப்பட்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, அந்த கூப்பிடுங்க எழுத்தாளர்களை எல்லாம் அப்படிம்பாங்க. ஒரு பெரிய சூரா கூட அருளப்பட்டிருக்கும், சின்ன வசனங்கள் இருக்கும், 3 வசனம் இருக்கும். சமயத்தில் ஒரு பெரிய அத்தியாயமே அருளப்பட்டிரும். எவ்வளவு வந்தாலும் சரி உடனே கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு இதை இந்த அத்தியாயத்தில் சேர்த்துக்கிறங்க, இதை இந்த அத்தியாயத்தில் சேர்த்துக்கிறங்க, இதை இந்த அத்தியாயம் இந்த வசனத்துக்கு அடுத்து இந்த வசனத்தை எழுதிக்கிறங்க. ஏன்னா ஒரு சூறாவே துண்டு துண்டா இறங்கும். ஒரு 5 வசனம் இறங்கிடும், திடீர்னு மறுபடியும் வரும். ஒரு 5 எழுதி வச்சுக்கிறீங்களே, அதுல இது 6வதா போட்டுக்கிறங்க. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னென்ன விஷயத்துக்கு அப்புறம் இன்னென்ன விஷயத்தை எழுதிக்கிறங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி அந்த சஹாபாக்கள் எல்லாம் குர்ஆனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல சொல்ல எழுதி வைத்துக் கொண்டே வந்தார்கள். எழுதி வைத்துக் கொண்டே வந்ததுல என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, இது முதல் அத்தியாயம், இது 2வது அத்தியாயம் அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை. ஒரு ஆயத்து வந்துச்சுன்னா இதை பக்கரால வச்சுக்கிறங்க, இதை நிசாவுல வச்சுக்கிறங்க, இதை ஆறாவுல கொண்டு சேர்த்துக்கிறங்க, இதை அலக்குல சேர்த்துக்கிறங்க. இப்படித்தான் ரசூலுல்லாஹ் எந்த சூறாவில் அதை சேர்க்கணும்னு சொன்னாங்களே தவிர, ஃபர்ஸ்ட் சூறாவாக இதை வைங்க, 2வது சூறாவாக இதை வைங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு ஆர்டரும் சொல்லவில்லை. அப்ப 114 சூறாவும் துண்டு துண்டா இருக்கிறது. 114 சூறாவும் எழுதப்பட்டிருக்கிறது. பக்கரான்னு ஒரு கட்டுக்கட்டே தனியா கிடக்கும், நிசாண்டு அந்த சூறாவும் ஒரு ஒன்னா எழுதி அது தனியா இருக்கும், ஆல இம்ரான புறம் எழுதி அது தனியாக இருக்கும். இந்த நிலையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தா போறாங்க. இந்த 114 சூறாவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் தொகுக்கப்பட்டு விட்டது. ஆனால் இது ஃபர்ஸ்ட் இது செகண்ட் என்று தொகுத்தாங்கன்னா தொகுக்கல, 114 தொகுத்து முடிச்சிட்டாங்க. பக்கரான்னு இப்ப இருக்கு பாருங்க, இதுதான் பக்கரா, இதுல எந்த டவுட்டும் கிடையாது. நிசான்னு சொல்லி இப்ப என்ன இருக்குதோ அதான் நிசா. ஏன்னா அந்த சூறாவை முழுமைப்படுத்திட்டாங்க. இப்படி 114 சூறாவையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கும் பொழுதே, வாழும் பொழுதே எழுத்தர்கள் மூலமாக எழுத செய்து துண்டு ஒவ்வொரு சூறாவையும் முழுமையாக்கி செஞ்சுட்டு போயிட்டாங்க. இதுல துண்டு பைண்டிங்லாம் பண்ணல, புஸ்தகம்லாம் கிடையாது. அது தனித்தனியா இருக்கும். நாச எடுத்துருவாங்க. அது ஒரு கட்டா குவித்து போடப்பட்ட கட்டுன்னு வச்சுக்கிறீங்களேன். 114 சூறாவை எழுதி ஒரு இஷ்டத்துக்கு ஒரு மூட மாதிரி குவிச்சு போட்டுருக்கிறோம். அதுல எதை வேண்டாலும் முதல்ல எடுக்கலாம், எதை வேண்டாலும் 2வது எடுக்கலாம். இந்த அளவுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை தொகுத்து விட்டு போனார்கள். இந்த வரிசையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொகுக்கலாம் வழங்கிடணும். ஃபர்ஸ்ட் அல்ஹம்து, 2வது பக்கரா, 3வது ஆல இம்ரான் இருக்கு பாருங்களேன், 114 நாஸ் இருக்கு பாருங்க. இந்த வரிசை பிரகாரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொகுக்கல. ஒரு மூட்டையை அள்ளி கொடுத்தாச்சு, அடிக்கி வைக்கிறவங்க. ஒரு புஸ்தக கடையில போய் ஒரு 100 புஸ்தகத்தை வாங்குறோம். வாங்கி என்ன செய்யறோம், சாக்கை விரிச்சு அள்ளி கொட்டுறோம், கொண்டு வந்துட்டோம். இதுல எது முதல் எது ரெண்டுங்க எப்படி இருந்தாலும் அடிக்கலாம். ஒரு புஸ்தக கடையில போய் ஒரு 100 புஸ்தகத்தை வாங்குறோம். வாங்கி என்ன செய்யறோம், சாக்கை விரிச்சு அள்ளி கொட்டுறோம், கொண்டு வந்துட்டோம். இதுல எது முதல் எது ரெண்டுங்க எப்படி இருந்தாலும் அடிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு டைப்ல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல குர்ஆன் முழுமையாச்சு. இப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல என்ன பண்றாங்கன்னா, அது எல்லா பகுதிக்கு அனுப்ப வேண்டி இருக்கிறது, துண்டு துண்டா கிடக்கக்கூடாது. அந்த 114 ஒன்னா கிடப்ப 114 கிடக்கக்கூடிய அத்தியாயங்களை ஒரே புக்குல கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணும் பொழுதுதான் எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட் வருது. அடுக்கும் போது பிரச்சனை வரும். குவித்து கிடக்கும் பொழுது பிரச்சனை வராது. இப்படி குவிக்க வேண்டும், அப்படி குவிச்சிக்க வேண்டியதான். ஒரு நாளைக்கு இது மேல கிடக்கும், ஒரு நாளைக்கு அது மேல கிடக்கும்.
எப்ப அடுக்கி வைக்கணும்னு ஒரு பஞ்சாயத்து வருதோ நான் எதை முத வைக்கணும்னு கேட்பீங்க. கொண்டு கொட்டிடுவான்னு சொன்னா கொட்டிடுவீங்க. எது முதல்ங்கிற பிரச்சனை இல்லை, எது ரெண்டாவதுங்கிற பிரச்சனை வரவே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எதை முதல்ல வைக்கிறது எதை பின்னாடி வைக்கிறதுங்கிற பஞ்சாயத்து வரல. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல இஸ்லாம் பல நாடுகளுக்கு அதிகமா பரவிவிட்டது. ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு குர்ஆன் பிரதி அனுப்ப நினைக்கிறாங்க. யமனுக்கு அனுப்பணும், எகிப்துக்கு அனுப்பணும், பஸ்ராவுக்கு அனுப்பணும், குஃபாவுக்கு அனுப்பணும், இப்படி பல பகுதிகளுக்கும் ஒரு பிரதியை அங்க வச்சிடுறது. அதை வச்சு மக்கள் காப்பி எழுதிக்கிறது, அதை நகல் எடுத்துக்கொள்வது. அதற்காக ஏற்பாடு செய்யும் பொழுதுதான் நம்ம எந்த வரிசையில் அமைக்கிறது அப்படின்னு ஒரு மஷ்வரா பண்றாங்க, ஆலோசனை. சஹாபாக்களை எல்லாம் கூட்டி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமா சொன்னாங்க. சில பேர் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் மக்கா வசனத்தை எல்லாம் வச்சிருவோம், அதுக்கு அடுத்து மதீனா வசனத்தை வைக்குவோம், ஆர்டர் பிரகாரம் எப்படி குர்ஆன் அருளப்பட்டுச்சோ அந்த ஆர்டர் பிரகாரம் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த சில சஹாபாக்களுடைய குர்ஆன் எல்லாம் கூட இறங்கின ஆர்டர் படி தான் தொகுத்து வச்சிருந்தாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க வசதிப்படி. அலி ரலியல்லாஹு அன்ஹு முதல்ல அவர் எழுதி வச்ச குர்ஆன்ல இருக்கிறதா முதல்ல இருக்கும். ஆனா குர்ஆன்ல எதுவும் கூடல குறையல. இந்த புக்கு மேல உள்ள புக்கு கீழே இருக்கு, கீழே உள்ள புக்கு மேல இருக்கு. அதனால என்ன, இதனால குர்ஆனுக்கு எந்த ஒரு பாதுகாப்புக்கு எந்த ஒரு இடையூறு ஏற்பட போறது இல்லை. இப்படி இருந்த உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மஷூரா பண்ணி அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு கருத்தை முன் வைக்கிறாங்க. அதாவது சூராவுடைய வரிசை இருக்கு, பெருசு சின்னது. அந்த பெருசு சின்னது அடிப்படையில் நம்ம குர்ஆனை தொகுத்துக்குருவோம். பெரிய சூரா முதல்ல இருக்கட்டும், அதுக்கடுத்து கொஞ்சம் சின்னது அதுக்கடுத்து இருக்கட்டும், அதுக்கடுத்து கொஞ்சம் அப்படி இருக்கட்டும் சொல்லி பெருசு சின்னதுங்கிற அடிப்படையில் நினைஞ்சாங்க. பெரும்பாலும் இதை அடுக்குவோம்னு சொல்லி ஒரு கருத்தை முன் வைக்கிறாங்க. அதை இருந்த சஹாபாக்கள் அந்த கருத்துக்கு உடன்படுறாங்க. அதிகமான சஹாபாக்கள் உடன்படுறாங்க. ஒரு சில அத்தியாயங்கள்ல வேற ஒரு காரணத்தை, சிறப்பான காரணத்தை சொல்லி இந்த இடத்துல அதை மாத்திக்கிறோம், இதை முதல்ல வச்சுக்கிறோம் இப்படின்னு சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அன்றைக்கு இருந்த அவங்க காலத்தில் மிச்சமா இருந்த சஹாபாக்களும் சேர்ந்து எடுத்த முடிவு பிரகாரம் இந்த வருஷம் வந்திருக்கு. இல்லைன்னா இக்ரா முதல்ல இருக்கணும். அப்ப மற்ற ஆர்டர்ல வச்சிருந்ததெல்லாம் வந்துட்டாங்க, அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க, அதை எரிக்க சொல்லிட்டாங்க. அது இருக்கக்கூடாது. ஏன்னா குர்ஆன் பல குர்ஆன் ஆயிடக்கூடாது. அப்புறம் ஏதாச்சும் ஒரு ஆர்டர்ல தொகுத்து முடிச்சிடணும். இவர் குர்ஆன்ல அது முதல்ல இருக்கும், அவர் குர்ஆன்ல இது முதல்ல இருக்கும்னா பாக்குறவர்கள் ஒரு குழப்பமா தெரியும். ஆனால் ஒரு குழப்பத்துக்கு வேலை இல்லை. எல்லா மெசேஜ் கரெக்டா தான் இருக்க போகுது. எல்லாமே 114 இப்ப தலையில வச்சா கூட மெசேஜ் ஒன்றும் பெருசு மாற போறது இல்லை. இருந்தாலும் அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த ஒண்ணுதான் இருக்க வேண்டும் என்ற இந்த கவர்மெண்ட் இருந்ததுனால அவங்க ஒரு அதிரடியா ஒரு உத்தரவு ஒண்ணு போட்டு இந்த மாதிரி ஒரு பிரதி எடுத்து இதை எல்லா பகுதிக்கும் அனுப்பி வச்சாங்க. அதனாலதான் அப்புறம் அல்ஹம்துக்கு மட்டும் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா அது சின்னதா இருக்குதானே முதல் சூறா வந்துருச்சு. அலிஃப் லாம் பக்ரா பெருசா இருக்கு, ரெண்டாவது ஓகே இருக்கிறதுல தாய் சூறான்னு வருது. குர்ஆன்லயே ஒரு சூறாவை பத்தி பாராட்டி சொல்றதா இருந்தா அல்ஹம்து சூறா தான். அல்ஹம்து சூறா பத்தி இந்த குர்ஆன்லயே அல்லாஹ் பாராட்டுறான். உலகத ஆத்தைனாக்க சபஅன் மினல் மசானி உல் குர்ஆனுல் அலீம். 7 திரும்ப திரும்ப வாசிக்கப்படுகிற 7 வசனங்களை மகத்தான குர்ஆனை உமக்கு தந்திருக்கிறோம் அல்லாஹ் ஃபாத்திஹா சூறாவை சிறப்பித்து சொல்லுகிறான். அந்த கருத்தை கொண்டு இதுக்கு தனி முக்கியத்துவம் இருக்கிறதுனால இதை முதல்ல வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் 2, 3 எப்படி வச்சுக்கிறோம், பெருசு சின்னது அடிப்படையில் வச்சுக்கிறோம் முடிவெடுத்து அந்த அடிப்படையில் இது வந்திருக்கிறது. அதனால தொழுகையில கூட என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஆர்டரை மாத்தி ஓதுறதுனால தொழுகைக்கு எந்த ஒரு கேடும் வராது. இந்த ஆர்டர் நம்ம போட்டு ஆர்டர் 96க்கு பிறகு 97 ஓதுன்னு கிடையாது. 96க்கு பிறகு 90 கூட ஓதலாம். நீங்க 96 பிறகு அதுக்கு முந்தினது கூட ஓதலாம், நாச ஓதி கூட பக்ரா ஓதலாம். ஏன்னா அதான் ஃபர்ஸ்ட் இதான் செகண்ட் என்பது நம்ம வகுத்துக்கிட்டது, நம்ம வசதிக்காக வேண்டி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல அவங்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டது. அதனாலதான் பழக்க ஓதிட்டு நாச ஓதலாம், நாச ஓதிட்டு பழக்க ஓதலாம், குழு ஓதலாம், குழுரப்பி நாச ஓதலாம், நாச ஓதிட்டு பழக்க என்ன வேணா ஓதிக்கலாம். எந்த ஆர்டர்ல வேண்டுமானாலும் நம்ம ஓதிக்கலாம்னு சொல்றாங்க. அதனால இந்த குர்ஆன் அருளப்பட்டதில் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது 96வது வசனமாக ஏன் இடம் பெற்றிருக்குன்னு குழம்ப தேவையில்லை. இது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஷூரா அடிப்படையில் செஞ்சாங்க. இதே நேரத்தில் ஒரு மார்க்கத்தில் என்னமோ பண்ணிட்டாரு நினைச்சிடக்கூடாது. அவர் மார்க்கத்தில் குர்ஆன்ல ஒரு ஹர்ஃபை கூட்டிட்டாரா, ஒரு ஆயத்தை சேர்த்துட்டாரா, ஒரு ஆயத்தை நீக்கிட்டாரா, 10 புத்தகத்தை நான் உங்கள்கிட்ட எழுதி தர்றேன், இது கொண்டு அடுக்கி வைங்கிற, எதை ஃபர்ஸ்ட்ல வச்சா என்ன, எதை கடைசியில வச்சா என்ன, நான் சொன்ன செய்தியில ஏதாவது அதிகமாயிருமா? அதிகமாகாது. நான் ஒரு 10 புத்தகத்தை எழுதி அல்ல 10 தபாலை எழுதி கொண்டு தர்றேன், இது கொண்டு அடுக்கி வச்சுட்டு வாண்டு. நீங்க தேதி வாரியா அடுக்கினாலும் உங்க இஷ்டம். நான் சொல்லாத காரணத்தினால அது சைஸ் வாரியா 5 பக்கத்து உள்ள வைக்குவோம், 4 பக்க கடிதத்தை 2வது வைக்குவோம், 3 பக்க கடிதத்தை 3வது வைக்குவோம், அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதினால் அதுவும் உங்க மீது குற்றமாகாது. இது மாதிரியான ஒரு அடிப்படையில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி செஞ்சாங்க. அவ்வளவு இது விளங்கிக்கணும். இப்ப 96வது வசனமாக இருக்கிறது. இந்த இக்ராவை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இது மக்காவில் அருளப்பட்ட ஒரு அத்தியாயம். இல்ல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். முதல் வசனத்துடைய பொருள் என்னன்னா, படைத்த உமது இறைவனின் பெயரால் ஓதுவீராக. இக்ரான்னா சொல்வீராக, கூறுவீராக, போதனை செய்வீராக. மக்களுக்கு போதனை செய்ய சொல்றான் அல்லாஹ்.
எதன் பெயரால் நீ போதனை செய்ய வேண்டும் என்றால் பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக், படைத்த உமது இறைவனின் பெயரால் ஓதுவீராக. முதல்ல ஓதுவதை பற்றி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இதுதான். ஓது படின்னு சொல்லி வேதமே எப்படி இருக்கும்னா, வேதத்துக்கு பேரை மறைந்து வச்சுக்கிறாங்க. வேற வேற சமுதாயங்கள்ல வேதத்துக்கு என்ன பேரு மறை, நம்ம ஆட்கள் வழங்காம திருமறை குரான் பாங்க. திருக்குறான் சொன்னா போதும், மறைக்கிறதுக்காக வேண்டி மறைன்னு போர்பட்டான். மறைச்சிடுறது, மக்களுக்கு மறைச்சிட்டு பண்டிதர்கள் மட்டும் வச்சுக்கிறாங்கல்ல, அதனால மறைன்னு சொல்லிட்டு இருந்தான். நம்ம மறை குரான்லாம் இது கிடையாது, இது திருக்குறான் தான். மரியாதைக்குரிய குரானும் கரீமான குரான், அதாவது திருக்குறான் மரியாதைக்குரிய குரான் சொல்லணுமே தவிர திருமறை குரான் நம்மளே பேச்சு வழக்கில் சொல்லிடுறோம். மறைக்கிறதுங்கிறது எல்லா மார்க்கமும் சொல்லுது, இது ஓபன் பண்ணுங்கிறது. இந்த குரான், இந்த வேதம் மட்டும் தான் பண்ணுது, இக்கிற ஓது படி விளங்கு சிந்தி, இந்த கருத்துலாம் இக்கிற வார்த்தைக்கு இருக்கிறது. அப்ப ஒரு வேதம் முதல்ல அறிவை பத்தி பேசக்கூடிய ஒரு வேதமா இது ஒண்ணுதான் இருக்கிறது. துவக்கமே இப்படி வருது, ஓதுங்கிறது வருது. ஃபர்ஸ்ட் ஓது படி அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு வசனம், இது ஒரு அறிவுபூர்வமான மார்க்கம் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. எல்லா மதங்களுடைய போதனைகளுமே முதல் போதனை என்னவா இருக்கும் தெரியுமா? இதுல கேள்வி கேட்கக்கூடாது, எல்லாரும் போதிக்கிறது. என்ன கேள்வி கேட்டா உடஞ்சு போயிடும். எந்த மதத்தினுடைய தத்துவமா இருந்தாலும் சரி, இத கண்ணை மூடி நீ நம்புறா இருந்தா இங்க வா, இதுல கொஸ்டின் கேட்டு விளக்கம் கேட்டு சரிப்பட்டு வராதுன்னு தான் சொல்லுவாங்க. இதைத்தான் செய்வாங்க எல்லாருமே. இந்த மதம்னு சொல்லி ஏமாற்றக்கூடிய அத்தனை பேருமே அதை சிந்திக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. இஸ்லாம் மாத்திரம் என்ன, ஸ்டார்டிங் ஆரம்பத்தில் அடிக்கிறது இக்ர படி ஓது சொல்லு அப்படின்னு அறிவுரை உபதேசம் பண்ணு, இவ்வளவு அர்த்தம் அதுக்கு இருக்கு. அப்ப இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக், படைத்த உமது இறைவனின் பெயரால் ஓதுவீராக. அதுக்கப்புறம் படைத்தன என்ன, அல்லாஹ் படைச்சான்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டா, படைச்சது இறைவன் ஒருத்தன் தான். ஃபர்ஸ்ட் ஏகத்துவ கொள்கை அதுல வருது. படைச்சது யாருன்னு பார்க்கணும். ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்வதாக இருந்தால், நீங்க அவுலியா வணங்குறான் ஒருத்தன், கல்ல வணங்குறான், சூரியனை வணங்குறான், சந்திரனை வணங்குறான், உசுரோட உள்ள மனுஷனை வணங்குறான். இவன்லாம் தெளிவில்லாம போறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நாம படைச்சதை வணங்குறதா நம்மள படைச்சவனை வணங்குறதாங்கிற அந்த ஒரு கேள்வினா அடிப்படை. எதை எடுத்தாலும் சரி, நீங்க ஒரு மனுஷனை வணங்குறீங்க, உங்களை படைச்சனாவன் தன்னால தெரிஞ்சிருவீங்க. ஒரு அவுலியா போய் வணங்குறீங்க, இந்த கேள்வி மட்டும் செஞ்சு பாருங்க. பெரிய ஆராய்ச்சிலாம் வேணாம். குர்ஆனுடைய பெரிய ஆராய்ச்சி உங்களுக்கு தேவையில்லை. 114 சூறாவை அலசி கரைச்சு குடிக்க தேவையில்லை. இந்த ஒரு கொஸ்டின்ல இந்த தௌஹீத் வந்துடும். எந்த கொஸ்டின்? உன்னை படைச்சானான்னு கேட்கு. அப்துல் காதர் ஜிலானிங்கிற அவர் உன்னை படைச்சாரா? இல்ல. மெபரை வணங்குற அவர் ஆண்டவரே உன்னை படைச்சாரா? இல்ல தானே. உடனே பதில் வேற ஒரு ஆராய்ச்சி வேணாம். உன்னை படைச்சான அவன், உன்னை எவன் படைச்சான அவன வணங்கு. உன்னை படைக்காத ஒருத்தன் எப்படி வணங்குற? உனக்கு அவனுக்கு என்ன முடிஞ்சு போச்சுல? சூரியனேங்கிற சூரியன் உன்னை படைச்சா? இல்ல. சந்திரனேங்கிற காற்றே கதிரவனேங்கிற உன்னை படைச்சா? புருஷனை முன்னாடி வணங்குறா, உன்னை படைச்சான அவன்? எல்லா வணக்கத்தையும் தவிடுபடியாக்கிறதுக்கு ஏகத்துவம் ஃபர்ஸ்ட் முதல் லாயிலா இல்ல வருது. அந்த லாயிலாக இல்லல்லாகவே அல்லாஹ் எப்படி வைக்கிறான்? முதல்ல வைக்கிறான்னா படைச்ச இறைவன் பெயரால். இதான் பாயிண்ட். படைச்ச இறைவன் உன்னை படைச்சிருக்கான் பாரு. அந்த இறைவன்கிற இந்த தத்துவத்துக்குள்ள படைத்தல் என்பதுதான் ஒருவனை வணங்குவதற்குரிய ரீசனாக இருக்க முடியும். ஒருத்தனை நீ வணங்குறதாக இருந்தால், கும்பிடுவதாக இருந்தால், அவனால் நீ உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும். உன்னால் உருவாக்க இதை நம்ம படைக்கிறோம், நம்ம வணங்குறோம். எவ்வளவு கேவலம் பத்தியல. சில விஷயங்களை இவன் படைக்கிறான், கல்ல வணங்குறான், இவன் தான் படைக்கிறான். கொடிமரத்தை வணங்குறான், இவன் தான் படைக்கிறான். இவனா படைக்கிறத வணங்குறான், அல்லது இவனை படைக்காத ஒன்றை வணங்குறான். ஒரு அவுலியாவை இவன் படைக்கல, ஆனா அவர் இவனை படைக்கல. இல்ல, இவன் அவரை படைக்கல, அவர் இவனை படைக்கல. இப்ப ரெண்டு பேரும் படைச்சவன் நினைக்கிற வேண்டியதானே. அப்ப முதல்ல இஸ்லாம் என்ன பேசிக்க வைக்குதுன்னா, இந்த கோளாறுக்கெல்லாம் என்ன இது அல்லாஹ்வுடைய வேதங்கிறது பெரிய ப்ரூஃப். எடுப்புல முதல்ல சொல்ற செய்திகள்லாம் எப்படி நெத்தேடியா கொடுக்கறான்னு பாருங்க அல்லாஹ். அப்ப படைத்த இறைவன் பெயரால் ஓதுன்றதுல படைத்த விஷயம் தான் அடிப்படையா இருக்க வேண்டும். எதா இருந்தால், ஒருவனை வணங்குறதா இருந்தா, துவா செய்யறதா இருந்தா, கையேந்திரதா இருந்தால் அவன் படைத்தானா? இந்த கேள்விக்கு எல்லாரும் இல்லைப்பாங்க, ஆனா வணங்குவாங்க. உன்னை அவனை படைத்தான்னு கேளுங்க. கேட்டா அவர் ஒரு காலம் இருக்கு, யாரை வணங்கினாலும் அவருக்கு ஒரு காலம் வந்துருதுல. இவர் எப்ப இருந்தவர்? இவர் கலி யுகத்தில் இருந்தவர், இவர் திரேதா யுகத்தில் இருந்தாரு, இவர் அந்த யுகத்தில் இருந்தாருங்கிற ஒரு யுகத்திலான இருந்திருக்கிறாரு. அதுக்கு முந்தி அவர் இல்ல தானே. அப்ப உன்னை எப்படி அவர் படைச்சிருப்பாரு? இதான் அடிப்படை. ஃபர்ஸ்ட் உன்னை படைத்த இறைவனின் பெயரால் நீ ஓது, சொல்லு, போதனை செய்யி, வாழ்க்கை அமைச்சுக்க அப்படிங்கிறான். அடுத்து ரெண்டாவது வசனத்திலேயே பயங்கரமான ஒரு சைஸ் கொண்டு வச்சுக்கிறான். இறங்குது காட்டுமிராண்டி கூட்டம், எழுத படிக்க தெரியாத சமுதாயமே, எழுத படிக்க தெரியாத சமுதாயம். ரெண்டாவது என்ன பண்றான்னு கேட்டா, ஹலகல் இன்சான மின் அலக்,
இன்சானை மனிதனை அலக்கில் இருந்து அல்லாஹ் படைத்தான். முதல்ல படைச்ச இறைவனின் பெயரால் ஓதுன்னு சொல்லிட்டு இந்த இன்சானாகிய ஒன்னையை எதிலிருந்து படைத்திருக்கிறான்? அலக்கில் இருந்து அல்லாஹ் படைத்திருக்கிறான் அப்படின்னு ஒரு வாசகத்தை அல்லாஹ் போடுறான். இந்த அலக்கு என்ற வார்த்தை வந்து பல அர்த்தம் தரக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த அலக்கு என்ற வார்த்தைக்குங்க ரத்த கட்டி இருக்குல்ல, ஆட்டை அறுக்குறீங்க, அப்படி ரத்தம் அப்படி உறைஞ்சு போயிடும், அப்படி கட்டியா போயிடும் ரத்தம். ஆட்டு ரத்தத்தை அறுத்து எல்லா ரத்தமும் தான், உதாரணத்துக்கு ஆட்டு ரத்தம் சொல்றோம், ரத்தம் பார்க்க முடியுங்க. ஒரு பாத்திரத்தில் ரத்தத்தை பிடிச்சி வச்சா என்ன செய்யும்? கொஞ்ச நேரத்தில் வந்து அது உறைஞ்சி அல்வா மாதிரி கட்டி ஆகிக்கிறோம். இந்த கட்டியை தான் அலக்குன்னு சொல்லுவாங்க. இது ஒரு அர்த்தம். ரத்த கட்டியிலிருந்து மனிதனை படைத்தான் அர்த்தம் வரும். கலக்கல் இன்சான மனிதனை படைத்தான் மின் அலக்கின், ரத்த கட்டியிலிருந்து படைத்தான் என்கிற அர்த்தமும் அதுக்கு உண்டு. இப்ப வந்து விஞ்ஞானிகள்கிட்ட போய் கேளுங்க, மருத்துவர்கிட்ட போய் கேளுங்க, மனிதன் ரத்த கட்டியிலிருந்தா படைக்கப்பட்டான் இல்லைன்றுவாங்க. இப்ப நீ கேட்டீங்கன்னா, இன்றைய நவீன கண்டுபிடிப்புல போய் கேட்டீங்கன்னு சொன்னா, எந்த விஞ்ஞானிகிட்ட போய் கேட்டாலும் சரி அவன் என்ன சொல்லுவான்? ரத்த கட்டிக்கு வேலையே இல்லையா. மனிதனுடைய வளர்ச்சியில ரத்த கட்டிங்கிற ஒரு ஸ்டேஜே கிடையாது. நீங்க வேணா ஆஸ்பத்திரியில போய் பாருங்க, பெரிய பெரிய ஆஸ்பத்திரிக்கு போங்க, அல்லது பெரிய பெரிய பள்ளிக்கூடங்கள் இருக்குல்ல, அதுல வந்து அந்த இதுன்னு படிச்சு கொடுப்பாங்கல்ல, அந்த லேப்ல போய் பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு நாள் கருவு, 2 நாள் கருவு, 3 நாள் கருவு, 1 வாரத்துக்கு கருவு, 2 வாரத்துக்கு கருவு, 3 வாரத்துக்கு கருவு, 2வது மாசம், 3வது மாசம், கடைசியில் பிறக்கிற வரைக்கும் போட்டுருப்பான். பாட்டில போட்டு பாட்டில வந்து அதுக்குரிய ரசாயனத்தை போட்டு அதுக்குள்ள அதை மிதக்க வச்சிருப்பான். அதுல எந்த ஒரு பாட்டிலும் ரத்த கட்டிங்கிறது ஒன்று இருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா மனிதன் வந்து முதல் நாள் ரத்த கட்டியா இருக்கல, முதல் வாரத்திலும் இருக்கவில்லை, முதல் மாசத்திலும் இருக்கவில்லை, 2வது மாசத்திலும் இருக்கவில்லை, 3வது மாசத்திலும் இருக்கவில்லை, 4வது மாசத்திலும் இருக்கவில்லை. ஒரு நேரத்திலும் நீங்கள் ரத்த கட்டியா, நான் ரத்த கட்டியா இருந்ததில்லை. தாய் வயிற்றில் இருக்கும் பொழுது நம்மள யாரும் ரத்த கட்டி என்ற ஒரு ஸ்டேஜில் இருந்ததே இல்லை. எப்படி இருக்கிறோம்? ஒரு ஆணிடம் இருந்து ஒரு விந்து வெளிப்படுகிறது, அந்த விந்தில் இருந்து ஒரே ஒரு உயிரணு, ஆணிடமிருந்து வெளிப்படக்கூடிய விந்து இருக்கு பாருங்க, அதுல ஒரு தடவை வெளிப்படக்கூடிய விந்துல 30 லட்சம் உயிரணு இருக்குங்க ஏறக்குறைய. அந்த 30 லட்சத்துல ஒண்ணுதான். ஒரு தடவை ஒருத்தன் தாம்பத்தியில் ஈடுபட்டு அம்புட்டும் குழந்தை ஆயிடுறதுல, அம்புட்டும் குழந்தையா 30 லட்சம் பிள்ளை ஒரு பொம்பளை பெற்றுருவான். நடக்காது. அப்ப 30 லட்சத்துக்கு குறையாத உயிரணுக்கள் வந்து ஒரு தடவை ஒரு மனிதனிடமிருந்து வெளியாகக்கூடிய அந்த விந்து துளியில் இருக்கிறது. அந்த 30 லட்சத்துல ஒண்ணு போட்டி போட்டுக்கொண்டு நீந்தி உள்ள செல்லும் பொழுது கருவறையில் இருந்து ஒரு சினை முட்டை வெளிப்படும். அந்த சினை முட்டையில போய் டச் ஆகி அந்த சினை முட்டைக்குள்ள இது உள்ள போயிடும். உள்ள போச்சுன்னா குழந்தை, அதான் குழந்தை. முட்டைக்குள்ள பெண்ணிடமிருந்து வெளிப்படக்கூடிய முட்டைக்குள்ள ஆணிடமிருந்து வெளியாகக்கூடிய அந்த உயிரணுங்கிற இப்ப 30 லட்சத்துல ஒண்ணுன்னா உங்களால பார்க்க இயலான்னு அர்த்தம். 30 லட்சத்துல ஒண்ணுன்னா அதை வந்து சாதாரண ஒரு 10 மடங்கு பார்த்தா கூட, பார்க்கிற கண்ணாடி வச்சு பார்த்தா கூட தெரியாது. 1000 மடங்கு பெருக்கி பார்த்தா தான் கண்ணுக்கு ஒரு கடுகளவு தெரியும். அவ்வளவு சின்ன ஒரு பொருளாக இருக்க வேண்டும். அந்த பொருள் போய் என்ன பண்ணுது? முட்டையில சேர்ந்த உடனே அது 2 மாசம் சேர்ந்து இப்ப கருவறைக்குள்ள போயிடுது. போனா இருக்கிற இடமே தெரியாது. சினை முட்டையும் அவ்வளவு சின்னதுதான், அந்த உயிர் அணு அவ்வளவு சின்னதுதான். அது உள்ளக இருக்கிறது தெரியாத அளவுக்கு உள்ள இருக்குது. உள்ள இருந்து நீந்தி கொண்டிருக்கிறது. அந்த நீந்துவது கூட இடம் இருந்து வளமாக என்ன செய்யும்? இடம் இருந்து வளம் இருந்து இடமாக சுத்துறது இல்லை, இடம் இருந்து வளமாக தான் எல்லாமே சுத்துகிறது. அதனால நம்ம காபத்துல்லா கூட அப்படி சுத்துறோம். இடம் இருந்து வளம் தானே சுத்துறோம். சூரியன் அப்படித்தான் சுத்துது, சந்திரன் அப்படித்தான் சுத்து, சுத்துற எல்லாமே இடமிருந்து வளம் தான், கரு உள்பட. அந்த கருவை என்ன பண்ணுதுன்னா கருவறைக்குள்ள இடமிருந்து வளமாக சுத்துது. சுத்திக்கிட்டே இருந்து என்ன செய்யுது? ஒரு கட்டம் வந்த உடனே ஒரு அளவை ஒட்டிக்கிறது. சுத்திக்கிட்டே இருந்த ஒன்று ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு சைஸ் அடைஞ்ச உடனே கருப்பையில ஒரு ஓரத்தில் ஒட்டி கொண்டு அப்படி போய் அட்டை பூச்சி மாதிரி என்ன செய்யும்? அப்படி ஒட்டிக்கணும். கொஞ்ச நாளைக்கு சுத்திக்கிட்டே இருக்குமுங்க. ஒரு அளவு சைஸ் வந்த உடனே அப்படி ஒட்டிக்கணும். ஒட்டிக்கிட்டே அப்படி வளரும். கருப்பையுடைய ஒரு சோத்துல ஒரு ஓரத்தில் ஒட்டி கொண்டு அப்படியே பெருசா என்ன செய்யும்? வளர்ந்து அதுல இருந்து உறிஞ்சி எடுத்துக்கொண்டு வளர்ந்து கொண்டே இருக்கும். இதான் ஒரு ஸ்டேஜ். அந்த தான் ஒரு சைஸா வந்து ஒரு அளவுக்கு மனுஷன் வந்துடும். இப்ப ரத்த கட்டி இல்ல, ரத்த கட்டிங்கிற ஒரு ஸ்டேஜ் இல்ல. ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான்? அலக்குல இருந்து படைச்சேங்கிறான். ரத்த கட்டியிலிருந்து படைத்ததான். நீங்க தர்ஜுமாக்கள்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஆரம்ப கால தர்ஜுமாக்கள் எல்லாத்திலையுமே ரத்த கட்டியிலிருந்து மனிதனை படைத்தான் போட்டிருப்பாங்க. இப்ப விஞ்ஞானத்தை சொல்லுது, நான் சொல்ற விஞ்ஞானத்துக்கு எதிராக சொல்றப்ப உங்களுக்கு தெரியுது. விஞ்ஞானத்தை சொல்லுது, இப்ப சொல்ற அந்த வசனம் என்ன இருக்கு? இப்ப விஞ்ஞானத்தை சொல்லுது, நான் சொல்ற விஞ்ஞானத்துக்கு எதிராக சொல்றப்ப உங்களுக்கு தெரியுது. விஞ்ஞானத்தை சொல்லுது, இப்ப சொல்ற அந்த வசனம் என்ன இருக்கு? ரத்த கட்டின்னு ஒண்ணு இல்லைன்னு. ஆனால் இந்த அலக்குங்கிற வார்த்தைக்கு வந்து ரத்த கட்டி என்ற அர்த்தம் இருக்கிற மாதிரி வேற 2 அர்த்தம் இருக்கிறது.
என்ன அர்த்தம்னு கேட்டா, சினை முட்டை இருக்குதுல்ல, அந்த முட்டை வந்து இப்ப கருவடையுது. வெறும் முட்டையா இருக்கக்கூடியது இந்த உயிரணு போய் சேர்ந்தவுடன் என்னவாயிடுது, அந்த சினை முட்டை வந்து கருவாயிடுது. ரெண்டு ஜாதகம் ஒரு உயிரினம் உண்டா ஒரு கருவாயிடுது. இந்த கருவுற்ற சினை முட்டைங்கிற அர்த்தமும் அந்த அலக்குங்கிற வார்த்தைக்கு இருக்கிறது. அதே மாதிரி வந்து ஒட்டி கொள்ளுகிற அட்டை பூச்சி மாதிரியான ஒரு பொருள் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் அலக்குங்கிற வார்த்தைக்கு இருக்கிறது. அலக்குங்கிற அந்த வார்த்தைக்கு வந்து அட்டைப்பூச்சி, அட்டை என்ன தெரியுமில்ல, குளத்திலாம் கிடைக்கும்ல, போய் உளுந்து குளிச்சு எல்லாம் மேல வந்து ஒட்டிக்கிற முடியாது, ஒட்டி பிச்சா நம்ம சதையும் பிச்சுட்டு வந்துடும். அந்த மாதிரியானது அந்த அட்டைப்பூச்சிக்கிறது. அந்த மாதிரி பிரஷா போய் பிடிச்சு கொள்ளக்கூடிய அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டி கொள்ளக்கூடிய பொருள் என்ற அர்த்தமும் இருக்கிறது. இப்ப வந்து இந்த ரெண்டு அர்த்தமும் இன்னைக்கு பொருந்தது. அலக்குங்கிற வார்த்தையை போடுறான். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல என்ன விளங்கி வச்சிருந்தாங்கன்னு கேட்டா, இரத்த கட்டியாக அது இருக்கும், அப்புறம் வந்து சதை கட்டியாக மாறும், அதுக்கப்புறம் தான் என்ன செய்யறான் மனுஷனா உண்டாகிறான்னு அந்த காலத்து மக்கள் நம்பினாங்க. இந்த காலத்து மக்கள் என்ன பண்றாங்க, அப்படி இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த இடத்துல வந்து இரத்த கட்டிய மட்டும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை எல்லாம் போட்டிருந்தான்னு வைங்க, இந்த அலக்குக்கு வந்து ரெண்டு அர்த்தம் உள்ள, மூணு அர்த்தம் உள்ள சொல்லா போச்சு. இந்த வார்த்தைக்கு பதிலாக இரத்த கட்டிங்கிற ஒரு அர்த்தம் தரக்கூடிய வார்த்தையை போட்டிருந்தால் அன்னைக்கு உள்ள மக்கள் அதை உண்மையை நம்பியிருப்பாங்க. இன்னைக்கு உள்ளவங்க ரத்த கட்டி எங்கேயா இருக்குது, ஆரம்பமும் பொய்யான்னு தள்ளி விட்டுருப்பாங்க. சரி, ரத்த கட்டிக்கு பதில் அதை போடாம கருவுற்ற சினை முட்டைன்னு போட்டுருச்சுன்னு வைங்க, இது நம்மளுக்கு வந்து சேர்ந்திருக்காது. ஏன் சேர்ந்திருக்காது? அவன் ரத்த கட்டி நம்பிக்கிட்டு இருக்கான். குர்ஆன் இறங்குற காலத்துல ரத்த கட்டி நம்புறான். அவங்கிட்ட போய்கிட்டு அட்டை பூச்சி மாதிரியான வடிவத்தில் இருந்து வந்தான்னு சொன்னா இப்படி ஒண்ணு இல்லையே, ஏன்னா உள்ள ஸ்கேன் பண்ணி பார்க்கிற காலம் இல்ல, அப்படி ஒரு நாலேஜ் அவனுக்கு இல்ல. அவன் விளங்கி வச்சிருந்தாலும் ரத்த கட்டி விளங்கி வச்சிருந்தான். அப்ப ரத்த கட்டின்னு சொல்றதுக்கு பதிலாக கரெக்டான செய்தியை இப்ப சொல்ற அர்த்தத்தை அன்னைக்கு செஞ்சு இருந்தால் அல்லாஹ்வுடைய வேதம் இல்லைங்கிறதுக்கு அதை காரணமாக்கிருப்பாங்க. என்ன இது, இதான் இது வேதமா, ரத்த கட்டில இருந்து மனுஷன் வந்தா இது கூட தெரியாச்சு அல்லாவா, இது கடவுள் இருந்து வந்திருக்குமா, கிறுக்க சொல்ற மாதிரி இருக்குன்றாங்க. அவன் அப்ப நம்பல என்று சொன்னா ஒத்துணை ஏத்திருக்க மாட்டாங்க. ஒத்துணை ஏத்திருக்கலாம்னா ரசூலுல்லாஹ் மட்டும் தான் நின்றுப்பாங்க, அதோடு போய் சேர்ந்திருக்கும். இந்த வேதம் பாதுகாத்து உங்களுக்கு வந்திருக்காது. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, படைச்சவனுக்கு தெரியும் அந்த காலத்தில் உள்ளவனு நம்பணும், நம்பி இதை பாதுகாக்கணும். அவன் அறிவுப்படி பார்த்தாலும் சரியா தெரியணும். பின்னாடி ஒரு காலம் வரும், அப்பவும் என்ன செய்யணும், மனுஷன் வேற மாதிரி கண்டுபிடிப்பான். அப்பவும் இந்த வேதம் பாதுகாக்கப்படணும். உண்மையை நம்ம தான் கரெக்டான உண்மை விளங்கிற போன சகாபாக்களோட இந்த வகையில் நம்ம கூடுதலான கரெக்டான விளக்கம் பெற்றவங்களா இருப்போம். சகாபாக்களுக்கு இந்த விதத்தில் விளக்கம் குறைவா தான் இருக்கும். அதை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்றாங்க. இதனால சகாபாக்களை மட்டும் நினைக்க கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதாவுல சொன்னாங்க, ருப முவல்லிகின் அவ்வாமின் சாமியின், நான் சொல்லக்கூடிய செய்திகளை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்லிவிடுங்கள். ஏன் என்று சொன்னால் உங்களை விட நீங்கள் யாருக்கு எடுத்து சொல்கிறீர்களோ அவர்கள் இன்னும் சரியாக புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, காலத்திற்கு காலம் அறிவு விஸ்தீர்ணப்படும். உங்களுடைய அறிவை கொண்டு உங்க காலத்தில் என்ன நாலேஜ் இருக்கோ, அறிவியல் இருக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க விளங்குவீங்க. பின்னாடி வரக்கூடிய காலம் அதை விட சிறந்ததா இருக்கும். நீங்க விளங்கணும்னு நல்லா விளங்கி வாங்குறாங்க. புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் இறுதி பேருரையில் இதை சொல்றாங்க. இறுதி பேருரைன்னு அந்த நோட்டீஸ்ல பார்த்தா கூட உங்களுக்கு இருக்கும். அதுல என்ன சொல்றாங்க, இந்த செய்தியை நான் சொல்லக்கூடிய செய்தியை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். ருபம் வல்லகின், என்னால் எடுத்து சொல்லப்பட்ட உங்களை நேரடியாக கேட்கிற உங்களை விட உங்களால் எடுத்து சொல்லப்படுறவர் இருக்கிற அவர் நன்கு அதனை விளங்கக்கூடியவராக இருப்பார் அப்படிங்கிறாங்க. அதனால அலக்குக்கு அவங்க விளங்கின விளக்கத்தை விட நம்ம நல்லா விளங்கலாம். ஏன்னா அவங்க காலத்தில் அது கண்டுபிடிக்கப்படல. என்ன இதுல விளங்குதுன்னு கேட்டா, இது அல்லாஹ்வுடைய, அல்லாஹ் என்ன செய்யணும், படைச்சவன் என்ன கண்டுபிடிக்கப்படுமோ அதையும் அந்த வார்த்தை குறிக்கணும். இன்னைக்கு என்ன விளங்கி வச்சிருக்கிறானோ அவனும் நிராகரிச்சிடக்கூடாது. அவன் அறிவை கொண்டு பார்த்தாலும் சரியா தெரியணும். கரெக்டான அறிவு ஒரு காலத்தில் வருமே, அப்ப வந்து அவனும் நிராகரிக்க கூடாது. அப்படி ஒரு நிலையில இருக்க வேண்டும் என்று படைச்ச இறைவனுக்கு மாத்திரம்தான் இது தெரிஞ்சிருக்க முடியும். 14 நூற்றாண்டுக்கு பிந்தி இப்ப கண்டுபிடிச்சிருக்கானுல, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருப்பான், ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருப்பான். எதை இப்ப உள்ள இந்த ஸ்டேஜ, மனிதனுடைய கரு வளர்ச்சி ஸ்டேஜ. இப்ப 1200களில் என்ன கண்டுபிடிப்பேன் எனக்கு தெரியுமா, முகமதுக்கு தெரியுமா, அன்னைக்கு வாழ்ந்த மக்களுக்கு தெரியுமா, படைச்சவனுக்கு தான் தெரியும். அவனே படைச்சிருக்கிற காரணத்தினால் இது வந்து ரசூலுல்லாஹ் பிறந்த காலத்தில் இப்படித்தான் இருக்கும், ஒரு 12 நூற்றாண்டுக்கு இப்படி வருவாங்க, இப்படி வரும்போது அவனுக்கு கரெக்டா அந்த மெசேஜ் போய் சேரணும் அப்படிங்கிறதா இருந்தால் காலத்தை கடந்து ஒரு வார்த்தையை பயன்படுத்துறவன் யாரா இருப்பான், அல்லாஹ் தான் இருப்பான். இந்த வார்த்தையை இந்த செலக்ட் பண்ணி போட்டிருக்கிறதுல இருந்த இது சொன்னவன் அல்லாண்டு வழங்குது. இது இறைவன் தான் சொல்லி இருக்கிறான், இது கடவுள் வார்த்தை தான்
அதனால பாதுகாக்கப்பட்டு உங்கள்கிட்ட வந்து சேர்ந்து விட்டது என்பதை பார்க்கிறோம். இது ஒரு அதிசயமான ஒரு அந்த வார்த்தை பிரயோகம் அல்லாஹ் பொறுக்கி எடுத்து போறான். இப்ப என்ன பண்ணலாம்? மனிதனை கருவுற்ற சினை முட்டையிலிருந்து அல்லாஹ் படைத்தான், அல்லது மனிதனை அட்டை பூச்சி போல் ஒட்டி கொண்டிருக்குமே அந்த பொருளிலிருந்து அல்லாஹ் வந்து மனிதனை உருவாக்கி இருக்கிறான் என்று பொருள் கொண்டோம் சொன்னா, இன்றைய விஞ்ஞான உலகம் சொல்வதை அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை வரிக்கு வரி பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? எல்லா உலமாக்களும் ரத்த கட்டி சொல்லிட்டு வந்தாங்க, சயின்ஸ் வந்து அதை பொய்யாக்குது. அப்ப ஒரு கிறிஸ்துவ அறிஞன், அதான் நம்ம வெக்கப்பட வேண்டியது, இந்த ஆளுக்கு என்ன பண்ணிவிட்டாங்க, சிந்திக்க கூடாது ஆக்கிட்டாங்கல்ல, நம்மள குரானை சிந்திக்க கூடாதுட்டாங்க. முன்னாடி எவனா சொல்லியிருந்தா தான் சொல்லணுமா, நம்ம அர்த்தம் சொல்றதா செய்யணும், முன்னாடி யாராவது சொல்லியிருக்காங்களா அப்பதான் நம்ம சிந்திக்க கூடாதுங்கிறாங்க. இப்படி கட்டி போட்டு வச்சதுனால எல்லாம் தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரத்த கட்டி போடுறாங்க. இல்ல ரத்த கட்டின்னு ஒண்ணு இல்ல நல்லா தெரியும், ரத்த கட்டியிலிருந்து படைச்சான்னு சொல்லுவாங்க. உலமாக்கள் அப்படித்தான் பயான் பண்ணுவாங்க. இந்த நேரத்துல தான் மாரிஸ் புகைல்னு சொல்லி ஒருத்தன், அவன் ஒரு கிறிஸ்தவ மார்க்கத்தை சேர்ந்தவன். அவன் என்ன பண்றான்னு கேட்டா, குரானையும் பைபிளையும் ஆராயிறான். கிறிஸ்டின் தான் அவன். குரானை பைபிளையும் என்ன செய்யறான், ஆராய்ச்சி பண்றான். ஆராய்ச்சி பண்ணி விஞ்ஞானத்திற்கு குரான் ஒத்திருக்கிறதா பைபிள் ஒத்திருக்கிறதா என்று ஆராய்ச்சி பண்றான். பைபிள அவன் வேதம், அது அவன் அதுதான் வேதம் நம்பி கொண்டிருக்கிறான். அந்த அவன் பைபிள ஆராய்ச்சி பண்றான் எல்லாம் போக்கா இருக்குது, விஞ்ஞானத்துக்கு எதிராக இருக்குது. அவனுக்கு ஏற்றுக்கொள்ளவே முடியல. வானம் படைக்கப்பட்டதை பார்த்தாலும், பூமியை பத்தி சொன்னாலும், எதை பத்தி சொன்னாலும் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லை. அப்புறம் குரானை பார்த்துட்டே வர்றான். குரானை பார்த்தா இன்னைக்கு 20ஆம் நூற்றாண்டு கண்டுபிடிப்புகள் என்ன சொல்லுதோ அந்த மாதிரி வந்து அது சம்பந்தமான மேட்டரை பேசினா அப்படி இருக்குது. சூரியனை பேசினா, சந்திரனை பேசினா, செவ்வாயை பேசினால், எதை பத்தி குரான் காற்ற பேசுது, மழை பெய்யுது எப்படின்னு பேசுது, எதை பத்தி குரான் பேசினாலும் அது வந்து இன்றைய விஞ்ஞான உலகத்தை நிரூபிக்கிற மாதிரி இருக்குது. அவன் அப்படி பிரமிச்சு போறான். அப்படி போனவன் இந்த இடத்துக்கு வர்றான், இந்த 2வது வசனத்துக்கு வர்றான். இருக்கிற 96வது சூறாவுல அலக்கையிலிருந்து படைத்தான்ங்கிற வசனத்துக்கு வர்றான். இவ்வளவும் கரெக்டா இருக்குது, இங்க உதைக்குதுன்னு அவன் நினைக்கிறான். அலக்கு தான் ரத்த கட்டின்னு போட்டு இருக்குது. அவன் அப்படிதான் மொழிபெயர்ப்பு பார்க்கறான், ஆங்கில மொழிபெயர்ப்பு பார்க்கறான், ரத்த கட்டின்னு இருக்குது என்ற உடனே அவன் இதுக்காக வேண்டிய அரபு மொழியை படிச்சு அவன் அந்த மொழியை ஆய்வு செஞ்சு அலக்குங்கிறதுக்கு நீ செஞ்ச அர்த்தம் தான் செய்ய முடியல, அல்லாஹ்வுடைய வார்த்தை இல்லடா, நீ ஒரு அர்த்தம் செஞ்சு வச்சா அது அர்த்தமா, முடிவான அர்த்தமா அப்படின்னு அவன் சிந்திச்சு பார்த்து அலக்குக்கு இந்த அர்த்தத்தை பார்க்கறான். இப்படி பெருமிச்சு நிக்கிறான். என்னடா இது, இப்படி இவ்வளவு இல்லை, இப்படி இவ்வளவு அற்புதமா பொறுக்கி போடப்பட்டிருக்கு. அவன் ஆச்சரியப்பட்டு போய் அது ஒரு புஸ்தகமா எழுதினான். அது தமிழில் கூட விஞ்ஞான ஒளியில் பைபிளும் குரானும் என்று தமிழில் கூட அந்த புத்தகம் வந்து உங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. மாரிஸ் புகையில் எழுதிய புத்தகம், ஆங்கிலத்தில் எழுதிய அந்த புத்தகம் தமிழாக்கம் செய்யப்பட்டு அந்த புத்தகத்துக்கு பேர் விஞ்ஞான ஒளியில் பைபிளும் குரானும். அவன் எழுதினது அவர் நம்ம இவர் சாவுல மீதன், அவர் முஸ்லீம் லீக்ல இருந்தார் எம்எல்ஏ சாவுல மீது, அவரு அவர் தமிழாக்கம் பண்ணார் அந்த புத்தகத்தை. அந்த புத்தகம் உங்களுக்கு பஜார்ல என்ன செய்யுது, இப்பவும் கிடைக்கும். புத்தக ஸ்டால்ல பாத்தீங்கன்னா படிக்க வேண்டிய புத்தகம் அது, விஞ்ஞான ஒளியில் பைபிளும் குரானும். இந்த அலக்குங்கிற வார்த்தையை கொண்டு அவன் சிந்திச்சு இது அப்புறமேல என்ன சமூகத்தில் சரிங்க, நானும் முதல்ல அவன் செஞ்சு கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா இவன் கண்டுபிடிச்ச பிறகு என்ன செய்யறாங்க, ஆமா அதான் கரெக்ட், இந்த அர்த்தம் இருக்கு, இதான் கரெக்டா, இவர் தான் கரெக்டா கண்டுபிடிச்சிருக்காருன்னு அவன் நமக்கு எல்லாமே இப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம கண்டுபிடிக்கிறது எல்லாம் அவங்க கண்டுபிடிக்க வேண்டியது, அப்புறம் நம்ம தலையாட்ட வேண்டியது, இதே மாதிரி போய் கொண்டிருக்கிறது. அதுலதான் இந்த அலக்கு என்பது, இந்த வார்த்தை பிரயோகமே இது அல்லாஹ்வுடைய வேதம் என்பதற்கான சான்றாக திகழ்கிறது. இது 2வது விஷயம். 3வது வந்து இக்ரா ரப்புக்கல் அக்ரம், 2வது ரிப்பீட் பண்றான்ல. இதை சொல்லிவிட்டு மனிதனை படைத்தான், உன்னை எவன் படைத்தானோ அவன் பெயரால் ஓது, அவன் பெயரால் போதனை செய், அவன் தான் உன்னை வந்து மனுஷனாகிய உன்னை அலக்கில் இருந்து படைத்தான். அலக்கு என்றால் கருவுற்ற சினை முட்டை, அது கருவுற்றன்னு சொல்வதில் இருந்த குழந்தை உருவாவதற்கு ஆணும் பெண்ணும் வேணும்ன்ற மெசேஜில் வந்துருச்சு. அந்த காலத்துல கல்யாணம் பண்றதை எதுக்குன்னு விளங்காது, குழந்தை பெறதுக்கு தான் விளங்காது, அப்படி உள்ள காலம் அது. இப்ப ஏதாவது அது கண்டுபிடிச்சுட்டா ஒரு ஆணுடைய எதுவும் வேணும், பெண்ணுடைய எதுவும் சேர்ந்தா தான் ஒரு குழந்தை உருவாக முடியும். இந்த கருவுற்ற சினை முட்டை என்ற வார்த்தையில் இருந்த ஆணுடைய உயிரினமும் பெண்ணுடைய சினை முட்டையும் சேர்ந்துதான் மனித பிறவி உருவாகிறது என்ற ஒரு விஞ்ஞான உண்மையை அல்லாஹ் சொல்லி, அப்படிப்பட்ட இறைவனுடைய பெயரால் ஓது. மீண்டும் இருக்கிறார், மறுபடியும் அல்லாஹ் ரிப்பீட் பண்றான், மீண்டும் ஓது. ரப்புக்கல் அக்ரம், உமது இறைவன் தான் மரியாதைக்குரியவன், அவன் தான் அக்ரம், மிக மிக மரியாதைக்குரியவன். யார் என்றால் மரியாதை செலுத்தப்பட வேண்டியவன், மிக மிக கண்ணியம் செலுத்தப்பட வேண்டியவன் உமது இறைவன் தான். அப்ப கண்ணியப்படுத்துறது தான் இந்த மேட்டருக்கு அடிப்படையா இருக்கணும். 2வது கவனிச்சுன்ற இந்த ஏகத்துவத்துக்கு அடிப்படையா வர்ற மேட்டர் என்னன்னு கேட்டா,
இந்த கல்லு மண்ணை வணங்குறான்ல, மனுஷனை வணங்குறான்ல, அது எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணியம் தான் ஆரம்பிக்கும். அவ்வளவு மதிக்கணும், இருந்தாலும் பெரியவளை மதிக்கணும்ல ஆரம்பிப்பாங்க, கும்பிட்டுருவாங்க. எதுல இருந்து ஆரம்பமாகும்? அவள் பெரிய அதிர்த்தான, அவ்வளவு அதிர்த்தான, அவளுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, தலைவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குன்னு ஆரம்பிப்பாங்க. கடைசியில் என்ன ஆயிரும்? நீங்க தான் கடை ஒன்றுவாங்க. இந்த மரியாதை செலுத்துறதுல எப்ப எல்லை மீறுகிறானோ அதுதான் அவனை பல தெய்வ வணக்கத்தில் கொண்டு தள்ளுகிறது. அதை உடைக்கிறான்ல. ரப்புக்கள் அக்ரம், மிகுந்த கண்ணியத்துக்குரியவன் இறைவன் மட்டும்தான். கண்ணியத்துக்கு அவன் கண்ணியத்தை யாரும் கொடுக்க மாட்டேன்னு முடிவெடு. கண்ணியத்தை அல்லாஹ்வுக்கு தான் கொடுப்பேன் முடிவெடுத்தோம்னு சொன்னா கண்ணியத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் கடவுள் நிலை, வணங்குதல். அதெல்லாம் வராது. முதல்ல படைக்கிறது ஒரு அடிப்படையான மேற்று. இரண்டாவது கண்ணியப்படுத்துறது என்பது என்ற பெயர்ல தான் மீலாது விழாண்டு கொண்டாடுவாங்க. ரசூல்லா புகழ்றோம்னு சொல்லுவாங்க. மௌலிது ரசூல்லா பாராட்டத்தானே செய்வோம்பாங்க. பாராட்டிக்கிட்டே இருக்கிறவன் என்ன பண்ணிடுவான்? நீங்க தான் பாவத்தை மன்னிக்கணும்ன்றான். பாராட்டதான் செய்வான். ரசூல்லாவே நீங்க நல்லா உங்க நல்ல சேவை செஞ்சீங்கம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டே திடீர்னு என்ன ரூட் மாறிடுவான். எப்படி மாறுவான்? நீங்க தான் எங்க பாவத்தை மன்னிக்கணும், நீங்க தான் ரிஸ்க் தரணும். இந்த கண்ணிய விஷயத்துல கரெக்டா இல்லாதவர்கள் எல்லாம் தௌஹீதுல அடிபட்டு போய்விடுவார்கள். கண்ணியப்படுத்துற விஷயத்துல ஒரு லிமிட் வச்சுக்கணும். கண்ணியப்படுத்தணும், அது அக்கிரமாக்கிட கூடாது, கரிமாக்கலாம். அக்ரம் என்ற வார்த்தை சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அதாவது அது என்ன சொல்லுவாங்க, ரொம்ப அதிக கண்ணியத்துக்குரியவன். கண்ணியத்துக்குரிய மனுஷன் இருக்கலாம், 10ஆம் கிளாஸ் படிச்சவனு கை நாட்டு பேர்களையும் சமமாக முடியாது. ஆனால் அந்த கண்ணியம் எப்படி இருக்கணும்? இவனுடைய பரவாயில்லை, அவ்வளவு நிக்கணுமே தவிர அவன் தான் எல்லாத்துக்கும் மிகுந்த கண்ணியத்துக்குரியவன் என்ற ஸ்டேஜில் வைப்பதாக இருந்தால் அல்லாஹ் மட்டும் வைக்கணும் என்பதற்கு அல்லாஹ் சொல்றான், இக்ர, மேலும் சொல்லு, மேலும் போதனை செய்யு. என்ன போதனை செய்யணும்? ரப்புக்கல் அக்ரம், உமது இறைவன் இருக்கான அவன் தான் அக்ரம், மற்றவன்லாம் கரீம், மரியாதை உள்ளவனா இருப்பான். அவன் மிகுந்த மரியாதைக்குரியவன். அக்ரம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் செய்வதாக இருந்தால் அவன் தான் மிகுந்த மரியாதைக்குரியவன் அப்படின்னு இரண்டாவது இதை வைக்கிறான். அதுக்கு அடுத்து அல்லதி அல்லம பில் கலம். பாருங்க எப்படி அறிவுபூர்வமான மார்க்கம் பாருங்க. அல்லதி அவன் தான், அல்லம பில் கலம், எழுதுகோள் மூலம் கற்றுத்தந்தவன். எழுதுகோள் எழுத கூடாது. எழுத தெரியாத ஒரு சமுதாயத்தில் எழுத தெரியாதவருக்கு அல்லாஹ் சொல்றான், அவன் தான் எழுதுகோள் மூலம் கற்றுத்தந்தான். இந்த எழுதுகோள் முக்கியம். கல்விக்கு எழுதுகோள் தான் 3 கோள் அடிப்படை. அதை விளக்குறதுக்கு எல்லாம் என்ன செய்யறான்? எழுதுகோள் களம்ட பேனா எழுது, எதெல்லாம் எழுது எல்லாம் களம் தான். சாக்பீஸ் கூட களம் தான், இங்கு பென்சில் கூட களம் தான். அப்ப அல்லது பில் களம், அல்லம பில் களம், களம் மூலமாக, எழுதுகோள் மூலமாக, எழுத்தாணி மூலமாக, பேனா மூலமாக, பென்சில் மூலமாக, அந்த சிலேட்டு குச்சி மூலமாக, சாக்பீஸ் மூலமாக, எதை வேணாலும் வச்சுக்கோங்க. அந்த எழுதுகோள் மூலமாக கற்றுத்தந்தானே அவன் தான் மிகுந்த மரியாதைக்கு உரியவன். அந்த எழுதுகோள் மூலமாக கற்றுத்தந்தானே அவன் தான் மிகுந்த மரியாதைக்கு உரியவன் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான்? சொந்தம் கொண்டாடுறான். அதே இடத்துல கற்றுத்தர்ற ஆசிரியருக்கும் ஒரு அவருக்குரிய மரியாதை கொடுக்கலான்னு வழங்குது. அல்லாவே தன்னை மிகுந்த கண்ணியத்துக்குரியவன் சொல்லும் பொழுது அது என்ன பண்றான்? எழுத்தறிவித்தவன் இறைவன்கிறான். அந்த கருத்து தான் மாத்திவிட்டாங்க. எழுத்தறிவித்தவன் இறைவன் என்ன அர்த்தம்னா, எழுத்து சொல்லி தந்ததே இறைவன் தான். இது எல்லா சமுதாயத்திலும் இருந்துச்சு. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வாத்தியார இறைவன் ஆகிட்டாங்க. எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும் சொல்லிட்டு இவர் தான் இறைவன். அந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை இல்ல, இதேதான் அது. அல்லது அல்லம பில் களம் தான். இதைத்தான் அல்லாஹ் தாண்டா உனக்கு எழுத்து அறிவிச்சு தந்தான்னு சொல்லி கொடுத்தத எழுத்து அறிவிச்சு தந்தவன்லாம் அல்லாஹ் ஆக்கிட்டானு இவனு வாத்தியார கடவுள் ஆக்கிட்டாங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொன்னான்னா அல்லம பில் களம், எழுதுகோள் மூலமாக மனிதனுக்கு கற்றுத்தந்தான். அல்லமல் இன்சான மாலம் யாழம், அறியாததையெல்லாம் மனிதனுக்கு அல்லாஹ் கற்றுத்தந்தான். அறியாதது அந்த எழுதுகிற விஷயம் மட்டும் இல்லை என்று சொன்னால் எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணி பாருங்க. இந்த மனிதன் கண்டுபிடித்த அந்த கண்டுபிடிப்புகளுக்கு எல்லாத்துக்கும், உங்க கம்ப்யூட்டர் எடுத்துக்கிறங்க, உங்க டிவி எடுத்துட்டு போங்க, விண்வெளி பயணத்தை எடுத்துக்கிறங்க, கோள்கள் அளந்து அதை எடுத்துக்கிறங்க, எந்த ஒரு மேட்டர் வேணா எடுத்துக்கிறங்க, பேனாவும் எழுத்தும் இந்த கலையும் இல்லை. என்ன எதுக்கு ஆளாகிறது? எங்க நின்றுட்டு இருப்போம்? இன்னும் மாட்டு வண்டிலாம் இருப்போம், வழங்குதா? குதிரையெல்லாம் சவாரி பண்ணிட்டு இருப்போம். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பாக்கியத்துக்கு நிகரான ஒரு பாக்கியம் கிடையாது. இது எப்ப சொல்றான்னு கேட்டா, எழுத தெரியாம இருக்கிற சமுதாயத்தை போய் சொல்றான், அட இது லேசப்பட்ட விஷயம் இல்லடா, இதை கொண்டுதாண்டா தெரியாதெல்லாம் தெரிய முடியும் அப்படின்னு நல்லா சொல்றான். அந்த காலத்தில் நம்ப முடியாது. அந்த காலத்தில் எந்த ஒரு பெரிய புதுமை ஏற்பட்டு விடவில்லை. 14 இந்த ஏற்பட்ட புதுமைகள் எல்லாமே இந்த மின்சக்தி கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் உங்களை நம்ம அனுபவிக்கிறோம். 1400 வருஷத்துக்கு முந்தைய உள்ளவன் அந்த கதி தான். 1400 லட்சம் வருஷத்துக்கு முந்தைய இருந்தானே அவனும் இந்த கேஸ் தான். பெருசா எதையும் அனுபவிச்சிடல.
அவன்லாம் அனுபவிக்க இந்த ஒரு 400-500 வருஷமாகத்தான் அதிகமாக டெவலப் ஆயிருக்கு. இந்த அவ்வளவு அறிவு வளர்ச்சிக்கு காரணம் இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு ஆங்கிலம் உலக மொழின்னு போயிடுச்சு. ஆங்கிலம் உலக மொழின்னு ஆயிடுச்சா இல்லையா? எல்லாம் ஆங்கிலம் பேசுறான். என்ன அப்படி ஆங்கிலத்தில் பெரிய விஷயம் இருக்குன்னு மொழியை வளர்த்து வச்சா அது வந்திருக்குது கிடையாது. அவன் என்ன பண்ணான்னு கேட்டா எல்லாத்தையும் எழுத்துல அவன் தான் கொண்டு வரான். எல்லாத்துக்கும் வார்த்தை அவன் தான் உண்டாக்குறான், கண்டுபிடிக்கிறான். அவன் எழுத்துன்னு வரக்கூடிய எழுதி வச்சுட்டாங்க, அத்தனை யூஸ் பண்ண வேண்டி இருக்குது. கம்ப்யூட்டர் சொல்லிட்டு இருக்கிறோம், கணினி எவன் சொல்லிட்டு இருக்கிறான். என்னத்தான் கணினி பண்ணினாலும் எவனுக்கு அது வருது? மவுஸ் தான் சொல்லி எளிதா சொல்ல முடியும். மவுஸ் தான் சொல்லி ஆகுது, மவுஸ் தான் சொல்ல வேண்டிய, கீபோர்டு தான் சொல்லி வேண்டி இருக்குது, டிவி தான் சொல்ல வேண்டி இருக்கிறது. அவன் கண்டுபிடிச்சதுதான் யூஸ் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இது காரணம் என்ன தெரியுமா? இந்த வசனத்தை தெரிஞ்சோ தெரியாமையோ அவன் பிடிச்சிட்டான். இங்கதான் இருக்கு, இதுல சைன் பண்ணணும், உலகத்துக்கு வல்லரசு நம்ம தான், இதுல தான் சைன் பண்ணணும். அவன் என்ன பண்ணா கண்டுபிடிக்கிறது எல்லாம் எடுத்தாக்கணும். எதையாவது கண்டுபிடிச்சா பேரை முதல்ல வச்சிருவான். நீங்க ஒண்ணு கண்டுபிடிப்பீங்க, அவன் தான் பேர் சுட்டுவான். அவன் பேர் சுட்டி அவன் பொருளாக்கி அங்கே இருந்து உங்களுக்கு அவன் இறக்குமதி பண்ணிடுவான். அந்த மாதிரி எல்லாத்துலயும் என்ன பண்றான் அவன்? எழுத்துங்கிறது ஒரு பெரிய ஊருக்கு விட்டது. அல்லாஹ் சொல்றான், கலமு மூலமாக கற்றுத்தந்தான். அல்லமல் இன்சான மாலம் யாலம், இன்சானுக்கு மனிதனுக்கு அவன் அறியாததை எல்லாம் கற்றுத்தந்தானே, அந்த உமது இறைவன் மிகுந்த மரியாதைக்கு உரியவன். 5 மெசேஜ் அப்படி எல்லாம் எப்படி வைக்கிறான்? 5 வசனம் அருளப்படுது. பெரிய பயங்கரமான பாரதூரமான தத்துவங்கள்லாம் இல்ல, ரொம்ப எளிமையாக ஒரு அறிவியல் உண்மை, ஒரு படிப்புடைய அவசியம், ஒரு அந்த கோளாறு, அடிப்படை கோளாறு யார் படைச்சான் என்றுதான் மேட்டரு. அந்த ஒரு அடிப்படையான விஷயம், மரியாதை செலுத்துவதுதான் இந்த கோளாறுக்கு அடிப்படை காரணமா அமைஞ்சிருது. அந்த விஷயம், இந்த மரியாதை ஏன் அல்லாஹ்வுக்கு அதிகமான மரியாதைக்குரியவன் என்று சொன்னால், அவன் தான் தெரியாதையெல்லாம் எழுதுகோள் மூலமாக உனக்கு சொல்லி தந்தவன். எழுதுகோள் என்ற அந்த அறிவை மூளையில ப்ரோக்ராம் பண்ணி அப்ப ப்ரோக்ராம் பண்ணிவிட்டான். அல்லாஹ் நீங்க நினைக்கலாம் அல்லாஹ் கற்றுத்தந்தானா? அல்லாஹ் நம்ம தானே கத்துக்கிட்டோம், நம்ம அம்மா தானே பிடிச்சி ஆனா அப்படி எழுத கை கொடுக்க கத்துனாங்க நினைக்கலாம். இங்க பண்ணி வச்சுக்கிறான்ல ப்ரோக்ராம், அந்த சிப்ஸ் உள்ள வச்சுட்டான்ல, சிப்பு ஐசி போட்டு விட்டான் உள்ள இருக்குங்க. அதுல அந்த ப்ரோக்ராம போட்டு வச்சதுனாலதான் நீங்க எழுதுறீங்க. அதான் அவன் கற்று இருந்தாங்க. அல்லாஹ் கற்றுத்தந்தா என்ன அர்த்தம்? அந்த ப்ரோக்ராம் ஆட்டுக்கு வைக்கல, மாட்டுக்கு வைக்கல, இல்ல குரங்கு கூட உங்களை மாதிரி கையெல்லாம் இருக்குது, எழுதுமா? அது ஆடு மாட விட்டுருங்க, அது கையில, அதுக்கு கையில் அந்த அமைப்பு இல்லைன்னு சொல்லலாம். மனுஷ குரங்கு கூட எழுத முடியுமா? எழுத முடியாது. அப்ப அந்த ப்ரோக்ராம் அவன் பண்ணி வச்ச காரணத்தினால அது இன்சானுங்க, இன்சானை தவிர யாரும் எழுத முடியாதுன்னு அர்த்தம். வெறுமனே கூட அல்லாஹ் சொல்லாம அல்லவல் இன்சான், இன்சானுக்கு கட்டுறது, இன்சானுக்கு தான் கிளம்ப முடியும், இன்சானுக்கு மட்டும்தான், மனுஷனுக்கு மட்டும்தான் அந்த ப்ரோக்ராம் உள்ள வச்சிருக்கிறேன்னு அர்த்தம். அப்ப இன்சானுக்கு இந்த மூளையை படைக்கும் போது மட்டும் அதுல ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று போடுறான், போட்டு அதுல என்ன பண்ணிதான் எழுதுவதற்கான ப்ரோக்ராம் அமைச்சு தள்ளி விட்டதுனால அது எப்ப ஒர்க் அவுட் ஆகுதுன்னா அந்த காலம் கடந்த பிறகு இப்ப நமக்கு அது பயனுள்ளதாக ஆகிட்டு இருக்கிறது. இந்த 5 விஷயங்களையும் அல்லாஹ் அருளுகிறான். இந்த அருளிய பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ப முடியல. இந்த 5 வசனம் வந்த உடனே, ஏன்னா இறைவன் இருந்து ஒரு செய்தி வரும், மலக்குன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் மூலமா நம்ம இறை தூதர் ஆகும்னு நம்ப முடியல, பயப்படத்தான் செஞ்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னங்க நட்டிங்கி போய் வேர்த்து வெல வளர்த்து போய் வீட்டுக்குள்ள படுத்துட்டாங்க. இறை தூதர் ஆறுன்னு அவங்களுக்கு தெரியல. இறைவன் ஒரு மெசேஜை கொடுக்குறான். இந்த மெசேஜ் கொடுத்த உடனே அவங்க விளங்கி கொண்டார்களானா விளங்க முடியல, தடுமாறி எனக்கு என்னமோ ஆயிடுச்சுங்கிறாங்க. ஹதீஜா நாயகி ஆறுதல் சொல்றாங்க. இந்த புகாரியில 4வது ஹதீஸ்ல இதை நீங்கள் பார்க்கலாம். போர்த்தி கொண்டு படுத்து விடுகிறார்கள், குளிர்ல நடுங்குகிறார்கள். ஹதீஜா நாயகி ஆறுதல் பண்றாங்க, நீங்க கவலையே படாதீங்க, அல்லாஹ் லா யுஹ்ஸிக அல்லாஹு அபதா, அல்லாஹ் ஒரு காலம் உங்களை கைவிட மாட்டான். ஏன் கைவிட மாட்டான்னு கேட்டா, இன்னக்க தஹமிலுல் கல்ல, அடுத்தவர் சுமையை நீங்கள் சுமக்கிறீர்கள். ஒரு ஆள் கஷ்டப்பட்டாருன்னு சொன்னா நீங்க சேர்ந்து அதை நீங்க வாங்கிட்டு அவர் கஷ்டத்தை ரிலீவ் பண்றீங்க. ஒரு தக்சிபுல் மாதும், இல்லாதவருக்கு நீங்கள் உழைத்து கொடுக்கிறீர்கள். ஒருத்த வசதி இல்லைன்னு வந்தா நீங்க சம்பாரிச்சவர் கொடுக்கிறீர்கள். ஒரு தொழில் அலா தவில் ஹாஜத்தி, தேவை உள்ளவருக்கெல்லாம் வாரி வாரி வழங்குகிறீர்கள். அல்லாஹ் சொந்தக்காரங்கள் அவ்வளவு அற்புதமா தஸ்ரூர் ரஹ்ம, சொந்தக்காரர்கள்லாம் அனுசரித்து வாழுகிறீர்கள். அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். உங்களை கண்டிப்பா நீங்க ஒன்னும் ஏற்பட்டுல, எந்த ஒரு பேய் பிசாசு உங்களை பிடிக்கல அப்படி நம்புறாங்க. அந்த காலத்துல எந்த பேய் பிசாசு பிடிக்கல, இந்த சைத்தாங்கோளாரும் ஏற்படல, உங்களுக்கு எந்த மனக்கோளாரும் ஏற்பட்டு விடவில்லை. அல்லாஹ் உங்களை கைவிடவே மாட்டான், உங்களுக்கு நல்லதுதான் ஏற்பட்டிருக்கு என்று சொல்லி பலவிதமான வார்த்தைகளை சொல்லி ஹதீஜா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த 5 வசனம் அருளப்பட்ட பிறகு 6 வார்த்தை கூறுகிறார்கள். இந்த ஆறுதலுக்கு பிறகும் அவங்களுக்கு ஏத்துக்க முடியல.
உடனே என்ன பண்றாங்க, அங்க வரக்கான்னு ஒருத்தர் இருக்காரு மக்காவுல, இவங்களுக்கு கொஞ்சம் தூரத்து சொந்தம், கதீஜா நாயகிக்கு வந்து தூரத்து சொந்தம். அவர் வந்து என்ன பண்றாருன்னு கேட்டா, அந்த சிலை வணங்கியா தான் இருந்தார், பல தெய்வம் வணக்க உடையவரா இருந்தார். அவர் வியாபாரத்தின் நிமித்தம் பல பகுதிகளுக்கு போகும்பொழுது கிறிஸ்தவ சமுதாயத்தோட ஒரு தொடர்பு ஏற்பட்டு அந்த வேதங்களை படிச்சு இதோட ஒப்பிட்டு பார்த்தா பரவாயில்ல, மக்காவாசிகளுடைய செயலோட அந்த பைபிளுடைய போதனையை படிச்சு பார்த்தோம்னா இதுக்கு அது பரவாயில்லாம இருக்கும். அவர் என்ன பண்ணிட்டாரு, கிறிஸ்துவர் ஆயிட்டார். மக்காவை சேர்ந்தவர், அவர் பல தெய்வ வணக்கத்தை நம்பிக்கையா கொண்டவர். காண கத்த நசரபில் ஜாகிலியான்னு அந்த ஹதீஸ்ல வரும். ஜாகிலியா காலத்தில், அறியாமை காலத்தில் அவர் கிறிஸ்துவ மதத்தை தழுவியவராக இருந்தார். தழுவுனதுனால அவருக்கு என்ன தெரிஞ்சுன்னு சொன்னா, இந்த மேட்ரு தெரிஞ்சிருச்சு கொஞ்சம். இது மூசா நபிக்கு வேதம் வந்தது, ஈசா நபிக்கு வந்தது, இறைவன் மலக்குகள் வச்சிருக்கிறாங்கிறது, அந்த மலக்கு மூலமா மனிதனுக்கு செய்தி வரும் என்பது, இந்த அடிப்படை விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருந்ததுனால அவர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. கதீஜா நாய் கூட்டிட்டு போய், இந்த மாதிரி என்னுடைய கணவருக்கு இப்படி ஏற்பட்டுருச்சு, எதையோ பார்த்து பயந்துட்டாங்க, இந்த மாதிரி சொல்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்க? அவர் இந்த விஷயத்தை எல்லாம் கேட்கிறாரு. நபிகள் நாயகத்தை ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சிருந்தார், அவங்களுடைய கேரக்டர், சொந்தக்காரர் தானே, ஒழுக்கம் பண்பாடு, இவர் போய் சொல்ல மாட்டாரு, இவர் வந்து இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி எதுவும் செய்யல, ஏதோ ஒன்று நடந்திருக்கின்றவன அவங்களுடைய கேரக்டரையும் பார்க்கிறாரு, வேதங்களையும் பார்க்கிறாரு. பார்த்துட்டு சொல்றாரு, இது வந்து நாமூஸ்னா ஜிப்ரீலுக்கு பேர் அவங்க வேதத்துல. நாமூஸ் இருக்கார, மூசாவிடத்தில் வந்த நாமூஸ் இருக்கார, அவர் தான் உங்களிடத்தில் வந்திருக்கிறார், ஜிப்ரீல் தான் உங்களிடத்தில் வந்திருக்கிறாரு, இறைவன் தான் அந்த செய்தி வந்திருக்கிறது. உனக்கு வந்தது லேசான செய்தி இல்லை, நீ சொல்லுகிற இந்த செய்தியை நீ மக்களிடத்தில் சொல்லும் பொழுது உன்னை இந்த ஊரை விட்டு வெளியேற்றுவார்கள். அப்படி வெளியேற்றுவார்களே ஆனால், அந்த நேரத்தில் நான் உயிரோடு இருப்பேனே ஆனால், நான் வந்து உனக்கு பயங்கரமான உதவியா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ப முடியல. அவ முஹரிஜிய என்னை வெளியேற்றுவாங்களாங்கிறாங்க. அப்படி மரியாதை சமுதாயத்தில் உங்களுக்கு இந்த கொள்கையை சொல்வதற்கு முன்னாடி அமீன்கிறான், சாதிக்குங்கிறான், உண்மையாளருங்கிறான், நம்பிக்கையாளருங்கிறான், இப்படி நம்மளை கேட்டு எல்லாம் செய்யறான், நம்மளே வெளியேற்றுவாங்க. அவங்களுக்கு நம்பவே இயலல. அவ முஹரிஜிய என்னை வெளியேற்றுவாங்களா? இவ்வளவு மரியாதை, எந்த சண்டையும் இல்லை, எந்த பகையும் இல்லையே. நீ கொண்டு வந்த செய்தியை யார் கொண்டு வந்தாலும் விலை விதுவாத்தான் இருந்திருக்கிறது சொல்றார். நீ கொண்டு வந்த இந்த செய்தியை எவர் கொண்டு வந்த போதும் வெளியேற்றப்பட்டு தான் இருக்கிறார். உடனே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்படித்தான் இறை தூதர்கள் வருவார்கள், உனக்கு அந்த கதிதான் ஏற்படும் சொல்லி முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதரின் நம்பியவர் இவர் தான். நம்ம முதல்ல இஸ்லாம் தலைவர் யாருமோ மத்த அபூபக்கர் சஹாபா அப்படி சொல்லுவோம். வரலாற்று ரீதியாக நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி நற்சான்று கொடுத்து நீ இறை தூதர் தான் என்று ஏற்றுக்கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பரக்கா பின் நௌஃபல். அவர் சொன்ன பிறகுதான் கதீஜா நாயகி கூட இரண்டாவது நம்புறாங்க. இந்த மெசேஜ் எடுத்து விளக்கின பிறகுதான் நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று அவங்கள நம்புறாங்க. இப்படி ஒரு சம்பவங்கள் எல்லாம் இந்த 5 வசனத்தை ஒட்டி நடந்ததை போர்த்தி கொண்டு படுத்திருக்கும் பொழுது அந்த முஸ்லிம்ங்கிற சூரா, முத்தஸிர்ங்கிற சூறாவெல்லாம் அருளப்படுகிறது. இது 5 வசனத்திற்கான விளக்கம். இந்த சூறா வந்து நிறைய விஷயங்கள் இருக்கிறனால ஒரு வாரத்தில் முடியாது. அதன் தொடர்ச்சியாக எஞ்சிய 14 வசனங்களிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2 முக்கியமான செய்திகளை மனித குலத்துக்கு சொல்கிறான். இந்த மொத்தம் உள்ள 14 வசனங்கள், 5 வசனம் முடிந்து விட்டது. மொத்தம் 19 வசனங்கள் இந்த அத்தியாயத்தில் இருக்கிறது. எஞ்சிய 14 வசனங்கள்ல 2 செய்திகளை அல்லாஹ் வைக்கிறான். ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, மனிதன் வந்து எவ்வளவுக்கு தன்னிறைவு அடைந்திருக்கிறானோ, அவனுடைய தேவைகளை அல்லாஹ் முழுமைப்படுத்தி தந்திருக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு ரொம்ப நன்றி செலுத்துறவனாக அவன் இருக்கணும். இல்லாதவன் திருடிறான், மோசடி செய்யறான்டா கூட பரவாயில்லை, அதுவும் குற்றம் தான். அதே நேரத்தில் இருக்கப்பட்டவன் அல்லாஹ் வந்து அவனுடைய உணவு, உடை, மற்ற தேவைகளை எல்லாம் அல்லாஹ் தாராளமா கொடுத்திருக்கும் பொழுது அப்ப போய் அநியாயம் பண்றான் பாருங்க, அதை வந்து அல்லாஹ் இந்த இடத்துல வான் பண்றான். ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய அறிவுரை என்னன்னு கேட்டா, கல்லா 6வது வசனத்துல இன்னல் இன்சான எத்துகா, மனிதன் வந்து அநியாயம் அக்கிரமம் செய்கிறான். எப்ப அக்கிரமம் செய்கிறான் என்று கேட்டால், அர்ரா ஹுஸ்தகனா, அவனை தன்னிறைவு பெற்றவனாக தன்னை கருதும் பொழுது, தன்னுடைய தேவைகள் எல்லாம் நிறைவடைந்து விட்டது என்று நினைக்கும் பொழுது அவன் அநியாயம் பண்றவனா இருக்கிறான். அவனுக்கு தேவை எதுவுமே இல்லை, அல்லாஹ் வந்து அவனுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி கொடுத்துறான். அப்படி இருந்து என்ன செய்யணும், அவன் நன்றி செலுத்தணும். மற்றவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நமக்கு எல்லாம் ஒரு குறையும் வைக்கல,
நம்மளை நல்ல நிலையில் எல்லாம் வைத்திருக்கிறான் என்று மகிழ்ச்சியாக வாழ வேண்டிய ஒருத்தன் தன்னிறைவு அடைந்த நேரத்தில் என்ன செய்யறான்? அநியாயம் பண்றான். தன்னிறைவு அடைந்தவன் பண்ற அநியாயமும் இல்லாதவன் பண்ற அநியாயமும் சமம் கிடையாது. சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ஏதோ ஒரு மாதிரி அங்க தப்பான ஒரு பிசினஸ் பண்றான்னு வைங்க, அவன் வழி இல்லாமல் செய்யறான், அதுவும் தப்பு. இருந்தாலும் அந்த வழி இருக்கிறவன் செய்யறது பெரிய தப்பா போகுது. அது அல்லாஹ்வுக்கு பிடிக்காதனால என்ன செய்யறான்? அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முதலா அருளப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, உனக்கு அல்லாஹ் தேவைகள் எல்லாம் பூர்த்தியாக்கி தந்திருக்கானா இல்லையா? சாப்பிடுறியா இல்லையா? குடிக்கிறியா இல்லையா? உனக்கு வீடு இருக்குதா இல்லையா? உனக்கு தேவையான தந்திருக்கானா இல்லையா? அதுக்கப்புறம் எதுக்கு நீ அநியாயம் பண்ற? இதை மனுஷன் செய்யறவனா இருக்கிறான். எல்லா மனுஷன்ட்டும் இது இருக்குது. எவனெல்லாம் தன்னிறைவு அடைந்து விட்டானோ அவன் அதை கொண்டு போதுமாக்கி கொள்றவனா இல்லை. எவ்வளவுக்கு அல்லாஹ் அள்ளி அள்ளி கொடுத்திருந்தாலும் சரி, நம்ம அக்கிரமம் பண்ணணும், இன்னும் தப்பா சேர்த்துக் கொள்ளணும் என்று ஆசைப்படுறான். அவனுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை விடுறான், இன்ன இலா ரப்பிக்க ருஜா, உம்முடைய இறைவனிடத்தில் தான் அவர்கள் திரும்பி வர வேண்டி இருக்கிறது. அதான் எச்சரிக்கை. நம்ம தன்னிறைவான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறோம், அதுக்கு பிறகு அக்கிரமம் பண்றான். இந்த அக்கிரமக்காரர்கள் எல்லாம் யாரா இருந்தாலும் என்கிட்ட ஆகணும், உன்னுடைய இறைவனிடத்தில் நின்றாக வேண்டும் என்று மனிதனுடைய ஒரு கேரக்டர் இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். எல்லா மனுஷன்டையும் உள்ள ஒரு குணாதிசயத்தை இந்த 3 வசனங்களில், அதாவது 6, 7, 8 வசனங்கள்ல சொல்லி காட்டுறான். இது பல தடவை சொல்லப்பட்ட ஒரு போதனை, விளக்கப்பட்ட ஒரு செய்தி. அடுத்து சொல்லக்கூடியதான் நம்ம இன்னைக்கு இறங்கின மாதிரி இருக்குதுங்க. முதல் வசனத்தில் அருளப்பட்ட இந்த மேட்ரு அடுத்த வசனத்திலிருந்து அல்லாஹ் சொல்றான் பாருங்க. அதாவது 9வது வசனத்திலிருந்து 19 வரைக்கும் தொடர்ச்சியா 10 வசனங்கள்ல ஒரு மெசேஜ் எல்லாம் வைக்கிறான். அந்த மெசேஜ் தான் இன்னைக்கு நம்ம முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டிய மெசேஜ். அது என்ன மெசேஜ் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர் என்று அல்லாஹ்வால் நியமிக்கப்பட்ட பிறகு, அவங்க போய் இந்த வசனம் எல்லாம் அருளப்பட்ட பிறகு காபத்துல்லாவில் போய் தொழச் செல்கிறார்கள். அதுக்கு முந்தைய அவங்க சிலைகளை வணங்கி கொண்டிருந்த சமுதாயம், அங்க போய் அல்லாஹ் மாத்திரமா என்ன செய்யறாங்க? அவங்க வணங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. அப்படி வணங்கக்கூடியதை பார்த்து அவர்கள் பலவிதமான தொந்தரவுகளை கொடுக்கிறாங்க. அந்த தொந்தரவுல ஒரு முக்கியமான தொந்தரவு என்னன்னா, வரக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் முதல் கட்டப்பட்ட ஆலயத்தில் அல்லாஹ்வை வணங்குறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரக்கூடாது என்று தடுக்கிறாங்க. அந்த தடுக்கிறதை பற்றி தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அடுத்த வசனம் 9வது வசனத்திலிருந்து 19 வரைக்கும் பள்ளி வாசல்களை விட்டும் மக்களை தடுக்கிறாங்களே, அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை பண்றான். அதை கூட சஹீஹுல் புகாரில் நீங்கள் பார்க்கலாம். 4958வது ஹதீஸ். அதுல என்ன இருக்குன்னு கேட்டா, எந்த அளவுக்கு அவங்க வெறி பிடிச்சிருந்தாங்கன்னு கேட்டா, லைன் ராயித்து முஹம்மதன் யுஸல்லி இந்தல் காபா, காபாவுல இந்த முகம்மது தொழுவதை நான் பார்த்தால், அபூஜஹல் சொன்னானா. அபூஜஹல் சொன்னதாக புகாரியில 4958வது ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லைன் ராயித்து முஹம்மதன் யுஸல்லி இந்தல் காபா, காபாவுக்கு கிட்ட இந்த முகம்மது தொழுவதை நான் பார்த்தால் அவருடைய கழுத்துல ஏறி நான் மிதிக்குவேன், அவருடைய கழுத்துல ஏறி நான் மிதிக்குவேன் என்று அவன் சொல்றான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மெசேஜ் வருது, இந்த மாதிரி நீங்க வந்தீங்கன்னா கழுத்தை ஏறி மிதிப்பேன்னு சொல்றான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லவ் ஃபஅலஹு லஅഖதத்துல் மலாயிகா, அவன் கழுத்துல ஏறி மிதிக்கிறதுங்கிற அளவுக்கு அவன் போயிட்டானேயானால் வானவர்கள் அவனை பிடித்துக் கொள்வார்கள், அந்த அளவுக்கு அவனுக்கு செய்ய முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு மறுபடியுமே போறாங்க. இன்னொரு சந்தர்ப்பத்தில் என்ன பண்றான்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருக்கிறார்கள். கழுத்தில் ஏறி மிதிக்கிறேன்னு சொன்னோம், மிதிக்க வரல, தொழுது கொண்டிருக்கிறார்கள். அப்ப அபூஜஹல் வந்துட்டான். என்ன சொல்றான்னா, அலம் அன்ஹகன் ஹாதா, இப்படி செய்யக்கூடாது, இங்க வரக்கூடாது என்று உன்னை நான் தடுக்கவில்லையா? இங்க வரக்கூடாது, நீ ஏகத்துவ பிரச்சாரம் பண்ண வெளியே பண்ணிக்க, இங்க எங்க நிர்வாகத்தில் உள்ளது, இதுக்கு நீ வரக்கூடாது என்று உன்னை தடுக்கவில்லையா அப்படின்னு கேட்கிறான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, திரும்பி போறாங்க. தடுக்கவில்லையானோட திரும்புறாங்க. அப்ப அவன் சொல்றான், முகமதே, இந்த ஊர்லயே, இந்த மக்காவிலேயே என்னுடைய சபை தான் பெரிய சபை, எனக்கு தான் ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, அது உனக்கு தெரியுமா? ஏழை கூட்டம் நடக்கிறது வேற அப்படின்னு அவன் எச்சரிக்கிறான். அப்பதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சூறாவை, இந்த வசனங்களை, இந்த 9லிருந்து 19 வரைக்கும் வசனங்களை அல்லாஹ் அருளினான் என்று முஸ்னத் அஹ்மதுல 2207, 2778, திருமதியில 3272 ஆகிய ஹதீஸ்களை நீங்கள் பார்க்கலாம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் போய் தொழுகிறாங்க, வருவாங்க, மறுபடியும் தொழுவ போவாங்க.
அவன் போகாம வந்துருவாங்க, அடுத்த நாளும் போவாங்க, அடுத்த நாளும் போவாங்க. சில நேரத்தில் கிண்டல் பண்ணுவாங்க, சில நேரத்தில் மென்டல் பண்ணுவாங்க, சில நேரத்தில் ஓடி பொண்ணு விரட்டுவாங்க. ஒரு தடவை நடந்த சம்பவம் தான் முக்கியமான சம்பவம். அது என்ன சம்பவம் என்றால், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. இந்த விரிவான சம்பவத்தை புகாரியில 240வது ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். முதல் வால்யூம்ல இருக்கிறது, 520லையும் இருக்கிறது. புகாரியில முதல் வால்யூம்ல 240வது ஹதீஸ், 520வது ஹதீஸில் இது இடம்பெற்றிருக்கிறது. அது என்ன சம்பவம் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவுக்கு தொழ போறாங்க. அங்க அபூஜஹிலும் அவனுடைய சகாக்களும் அங்க இருக்கிறாங்க. தைரியமா அங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அங்க ஆட்டடிச்சிட்டு இருப்பானு, பள்ளியாசல் இப்ப இருக்கிறாங்க, ஆட்டடிச்சு தொழ வர மாட்டாங்க, ஆட்டடிக்க போவாங்க. அந்த மாதிரி அபூஜஹல் வகைராக்கள் எல்லாம் அங்கே சூழ இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் தொழுவ ஆரம்பிக்கிறாங்க. அங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க, அவங்க பாட்டு தக்பீர் கட்டி தொழ ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப அவங்களுக்குள்ள ஒரு பேசிக்கிறாங்க, உங்கள யாராச்சும் போய் ஒரு ஒட்டகத்தினுடைய அந்த குடலை சாணத்தோட, அந்த ஒட்டகத்துக்குள்ள குடல்ல சாணம் இருக்கும் இல்லையா, அந்த சாணத்தோட தூக்கி கொண்டு வந்து யாரு இவருடைய முகமதுடைய கழுத்துல வைக்கிறது, உங்கள யாராவது ரெடியா இருக்கிறீங்களா அப்படின்னு அவங்க தனக்குள்ள பேசிக் கொள்கிறார்கள். உடனே ஒருத்தன் நான் எடுத்துட்டு வர்றேன் அப்படின்னு புறப்பட்டு போய் அந்த ஒட்டக குடலை அறுத்து இந்த ஒட்டக குடலை எடுத்துக்கிட்டு என்ன செய்யறான், வர்றான். ஒட்டகம் இருக்கிற இடத்துக்கு போனா அது கிடைக்கும். அந்த இடத்துல சுட்டி காட்டி சொல்றாங்க, அந்த இடத்துல ஒட்டகம் இருக்கிற இடம் இருக்குது, அங்க குடல் இருக்கு, அதுல அந்த சாணத்தோட என்ன செய்யணும், தூக்கிக்கிட்டு வர்றதுக்கு யார் ரெடியா இருக்கிறீங்க, நான் போய் எடுத்துட்டு வர்றேன்னு ஒருத்தன் போறான். எடுத்துக்கிட்டு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவுக்கு போற வரைக்கும் காத்துட்டு இருக்கிறாங்க. சஜிதாவுல அந்த கழுத்துல வைக்கிறதுக்காக வேண்டி அவங்க நின்று தொழுகிறாங்க, ருக்கு செய்யறாங்க. அப்புறம் சஜிதாவுக்கு போன உடனே வேகமாக ஓடி வந்து அப்படியே அவங்களுடைய ரெண்டு தோல் புஜத்துக்கு நடுவுல இங்கே கழுத்துல கொண்டு வந்து வைத்து விட்டார்கள். இதை இப்னு மஸ்ஊத் தான் அறிவிக்கிறாங்க. அவங்களே சொல்றாங்க, நானே இதை பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் நான் எதுவும் செய்ய முடியாதவனாக இருந்தேன். பலவீனமான ஒரு நிலையில், நான் ஒரு ஆள் 2 ஆள் தான் இருக்கிறோம், நான் போய் தட்டி கேட்கவோ ஏன்னு கேள்வி கேட்க முடியாத ஒரு நிலை எனக்கு அன்றைக்கு இருந்தது. அப்ப அவர் சொல்லி காட்டுறாரு, ஆனா அங்குரு லாவு குணி செய்யா, எதுவும் செய்ய கையாளாகாத நிலையில நான் அன்றைக்கு அதை பார்த்து கொண்டுதான் இருக்க முடிந்தது. இப்படி அவர்கள் செய்தார்கள். அப்ப எனக்கு மாத்திரம் தடுக்கிறதுக்கு வலிமை இருந்தால் அதை நான் விட்டுருக்க மாட்டேன், எனக்கு முடியல, பலவீனமான ஒரு நிலையில் நான் இருந்தேன். அப்ப இது வைத்த உடனே என்ன செய்யறாங்கன்னு கேட்டா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த ஒட்டக குடலை கொண்டு வைத்து விட்டு நபிக தலையை நிமித்த முடியாது. இந்த கழுத்துல ஒட்டக கடல்ங்கிறது ரொம்ப பயங்கரமான வெயிட்டா இருக்கும். ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த சக்தியினால என்ன செய்ய முடியாது, அப்படி அழகா அப்படி தரையில உட்கார்ந்துக்கிறோம், தலையெல்லாம் நிமித்த முடியாது. அந்த மாதிரி அது ஒரு 40 வயசுல 40 வயசு மனிதர் தானே, 25 வயசு வாலிபரா இருந்தா கூட பரட்டி போடலாம். அவங்களுக்கு நபி ஆகும்போது 40 வயசுல நடக்கக்கூடிய சம்பவம் இது. அப்ப அவங்க தடுமாறுறாங்களா, ஒருத்தர் மேல ஒருத்தர் சாஞ்சி சிரிக்கிறாங்க. இவன் மேல அவன் ஜாகிறது, உளுந்து சிரிக்கிறோம்ல, அந்த உளுந்து சிரிக்கிறாங்க. விழுந்து அவர்கள் சிரிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையை தூக்க முடியாமல் திணறி கொண்டு சஜிதாவிலே கிடக்கிறார்கள். அப்ப இதை கேள்விப்பட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வேகமாக ஓடி வர்றாங்க. இந்த மாதிரி தகப்பனாருக்கு இந்த மாதிரி செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி